அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் நமக்கு தெரியும். எது சம்பந்தமா? காலுறைக்கு மசாஜ் செய்வது சம்பந்தமாக அழகா சொன்னாங்க. அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாகத்தான் மார்க்கத்தை அணுக வேண்டும் என்றிருந்தால் மசாஜ் செய்யும் போது காலுறையின் மேல் பகுதியில் தடவுவதை விட அடிப்பகுதியை சுத்தம் செய்வதுதான் அறிவுக்கு உகந்தது. காரணம், நடக்கும் போது அடிப்பகுதி தான் அழுக்காகும். இருந்தாலும் மார்க்கம் என்பது சமன் வ தாஅத்துன், காதால் கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அதனால் கீழே தடவுவதை விட மேடை தடவுவதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லி அதை செய்துவிட்டு போனார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் உதாரணமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்ப இங்க என்ன பிரச்சனை? ஒரே ஒரு அடிப்படையை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் பிரச்சனையே இல்லை. முரண்படுவதை போல் நமக்கு தெரிந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முரண்படுற மாதிரி தெரியுதே, முரண்படுற மாதிரி தெரியும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நமக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை மட்டும் நாம் புரிந்து விட்டால் நிச்சயம் சகோதரர்களே, அல் குர்ஆனுக்கோ அறிவுக்கோ எந்த சஹீஹான ஹதீஸும் முரண்படாது. உதாரணமாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், திருமறை குர்ஆனில் கியாமத் நாளையில் காஃபிர், அதாவது மார்க்கத்தை மறுத்தவன், அல்லாஹ்வை மறுத்தவன், இறை மறுப்பாளன் முகம் குப்புற நடப்பான் என்று வருகிறதே, நடப்பதற்கு கால்கள் தானே பயன்படுத்தப்பட வேண்டும், முகம் குப்புற போவான் என்றால் தலைக்கு எப்படி நடக்கும் தன்மை வரும்? கொஸ்டின். ஏன்னா நடக்கிறது எதை வச்சு தான் நடக்கிறோம்? காலை வச்சு தான் நடக்கிறோம். ஆனா மறுமையில காஃபிர்களுக்குரிய தண்டனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான்? அலா வஜ்ஹிஹி, அலா வஜி என்றா மூஞ்சி கீழே வரும், மீதி எல்லாம் மேல போயிரும் அர்த்தம். இது எப்படி? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸல்லதி அம்ஷாஹு அலா ரிஜ்லைனி ஃபி துன்யா காதிரன் அலா அய்யும்ஷியஹு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. சகோதரரே, உலகத்திலே வாழுகிற போது கால்களுக்கு நடக்கும் தன்மையை கொடுத்த இறைவனால் நாளைக்கு மறுமையில் தலைக்கு நடக்கும் தன்மையை தர முடியாதா? ஏன்னா குர்ஆன்லயே வருது. குர்ஆன்ல அல்லாஹ் மறுமையில நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே என்ன? உலகத்துல பேசும் தன்மை கொண்டது எது? வாய். ஆனா மறுமையில வாயை தவிர எல்லாம் பேசும். வாயை தவிர எல்லாம் பேசும். ஏன்னா நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்களுக்குத்தான் அல்லாஹ் சீல் வைக்கிறான். கை பேசும், கால் பேசும், கண்கள் பேசும், அட நம்ம போன வந்த இடமெல்லாம் பேசும், பூமி பேசும் என்றெல்லாம் வருகிறது ஹதீஸ்களில். அப்ப என்ன அர்த்தம்? இதை நாம இப்படி புரிந்து கொண்டால் தான் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர இல்ல 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 நீங்க என்னதான் சொன்னாலும் அதை என் ஆழ்மனதை ஏற்க மறுக்கிறது, என் ஆறாம் அறிவு ஏற்க மறுக்கிறதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதானங்க? இப்படிதான் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். ஏன் மார்க்கம் அப்படித்தான் நம்மை முடிவுக்கு வர சொல்லுகிறது. எல்லாமே அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாகத்தான் இது நடந்தால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் உலகத்தில் நடக்கிற அத்தனையும் மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு தான் நடக்கிறதா? சீதோஷண நிலைகள் மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு தான் நடக்கிறதா? மழை பெய்வதும் பெய்த மழை நிற்பதும் மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு தான் நடக்கிறதா? இயற்கை சீற்றங்களும் இறைவனின் நாட்டங்களும் மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு தான் நடக்கிறதா? அட உன் மனநிலையே அறிவுக்குட்பட்டு இல்லையே, உன் மனைவி மக்களே அறிவுக்குட்பட்டு இல்லையே. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு என் மனைவி இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நான் இல்ல. மனிதனுடைய மனோநிலையும் அவன் மனைவியோடு அவன் வாழுகிற வாழ்க்கையுமே நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது எனும் போது மனிதனின் அறிவு மட்டும் எப்படி மாறாமல் இருக்க முடியும்? சிம்பிள். சும்மா போட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு எல்லாத்தையும் இந்த விஷயத்திலேயே அலைய விட்டுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா அவங்கள பத்தி? இதுதான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏற்றுக்கொண்டோ எதிர்த்துக்கொண்டோ நாளுக்கு நாள் அந்த குறிப்பிட்ட நண்பர்களை பற்றி நான் பேசிக்கொண்டே இருக்கிறோமா இல்லையா? இதுதான் சகோதரர்களே அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இப்படி ஒரு நார்சிச நோய் பிடித்துத்தான் அந்த நண்பர்கள் அழைகிறார்களே தவிர இதையெல்லாம் உண்மையாலுமே அல்ல. இன்றைக்கு நம்மை போன்ற சிறு பிள்ளைகள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ இதைத்தான் அங்கிருக்கிற பெரியவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர்களோடு சேர்ந்து சொன்னார்கள். நம்ம கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு. 1980களில் அல்ஜனத்தினுடைய ஆசிரியராக அவர்களின் தலைவர் என்னெல்லாம் அன்றைக்கு சொன்னார் அதைத்தான் இன்றைக்கு அவருக்கே நாம் மறுப்பாக பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காதியானிகளோடு விவாதம் செய்தார். அதிலே அவர் எதை அளவுகோலாக சொன்னாரோ அந்த அளவுகோலை அவர்கள் வைத்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் வழிகட்டு இருக்க மாட்டார்கள். சலஃபுகள் யார் என்கிற கேள்வி கேட்கும் போது அன்றைக்கு அவர் என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை இன்றைக்கும் அவர் சொல்லியிருந்தார், நிச்சயம் அவர்கள் வழிகட்டிலே போயிருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு உந்துதல், எதையோ ஒரு அறிவாக ஒரு பெரிய ஆயுதமாக நினைத்துக் கொண்டு நாளுக்கு நாள் மாற்றமாக இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறுத்த ஹதீஸ்களின் பட்டியல் முடிந்து விட்டதா? இன்னும் தொடருமா? இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்கா? இவ்வளவுதான், இதுக்கு மேல நாங்கள் மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்று அவர்களால் சொல்ல முடிந்ததா? ஏன்? இஜ்திஹாதுடைய வாசல் திறந்து இருக்குது.
எதுக்கு? மறுக்கிறதுக்கு மட்டுமா? இஜ்திஹாதுடைய வாசல் திறந்திருக்கிறதுங்கிறது ஏத்துக்கிறதுக்கு, மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு. இன்றைக்கு இஜ்திஹாதின் வாசல் திறக்கப்படுவதே மறுப்பதற்கும் மறைப்பதற்கும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் வந்துடுச்சு. அதனால் அருமை சகோதரர்களே, இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, முரண்படுவதை போல் தெரிகின்ற ஹதீஸ்களை எப்படி புரிந்து கொள்வது என்கிற பாடம் தான் நமக்கிடையில் நாம் நடத்தப்பட வேண்டுமே தவிர, இப்படி முரண்பட்டா அதை தூக்கிடலாமா என்கிற நிலைப்பாட்டிற்கு நிச்சயம் நாம் வரக்கூடாது. அருமை சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, யாரிடத்திலே ஒரு கல்வி குறித்து கேட்கப்பட்டு அதவரை அறிந்திருந்தால் அதை அவர் சொல்லட்டும், யாரிடத்தில் அது குறித்த அறிவில்லையோ அவர் அல்லாஹ்வே அறிந்தவர் என்று சொல்லட்டும். காரணம், தெரியாத விஷயத்தை தெரியாது, அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும் என்று சொல்வதுதான் இல்ம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இப்னு வஹப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி, மாலிக் இப்னு அனஸ், இமாம் மாலிக் என்று சொல்லுகிறோமே, மேதை, இவ்வளவு பெரிய மேதை அவர்கள். அவர்களிடத்திலே மக்கள் கேட்ட கேள்விக்கு லா அத்ரி, லா அத்ரினா என்னது, எனக்கு தெரியாது என்று சொன்ன பதிலை மட்டும் நாம் எடுத்து எழுதினோம் என்றால் ஒரு ஏட்டிற்குள் அடங்கும் அத்தனை விஷயங்களுக்கு இமாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெரியாது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவம், அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா மின் கிபாரி தாபிஈன், தாபிஈன்களில் மிகப்பெரியவர், இமாம்களில் ஒருவராக கருதப்படுபவர். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் 120 பேர் இருந்த ஒரு சபைக்கு சென்றேன். தாபியன்கள் என்றால் யாரு? சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவங்க. அதாவது சஹாபாக்களின் காலத்தில் சிறுபிள்ளைகளாக இருந்து அடுத்த நூற்றாண்டில் பெரிய மேதைகளாக இருந்தவர்களுக்கு தான் நம்ம யாருன்னு சொல்றோம்? தாபியன்கள் என்று சொல்லுகிறோம். அவர் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. 120 சஹாபாக்கள் இருந்த ஒரு சபைக்கு நான் சென்றேன். அதிலே இந்த 120 பேர்ல ஃபர்ஸ்டா ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் பாருங்க, அவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுமா, அவர் இவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, இப்படியே 120 பேருக்கு ரவுண்ட் அடிச்சு திரும்ப இவர்கிட்டயே வருவோம். ஏன்? எங்க தப்பா சொல்லிவிடுவோமோ, எங்கே இதற்கு ஒரு மாற்றமாக சொல்லிவிடுவோமோ, அல்லது நம்மை விட கல்வியில் மூத்தவர் யாராவது இதை விட நல்ல பதில் சொல்ல ஒரு நிலையில் இருக்க நம்முடைய பதில் எங்கே அந்த அறிவின் வீரியத்தை கொஞ்சம் குறைத்து விடுமோ. 120 பேர், இதெல்லாம் மிகைப்படுத்தப்படுவதற்காக சொல்லுகின்ற கதைகளோ கப்சாக்களோ அல்ல, வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் சகோதரர்கள். அப்ப நம்ம கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கணும், எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம நினைக்க கூடாது. விஞ்ஞானிகளே அப்படி ஒரு நிலைமையில இல்லையே. அவன் சொல்லுகிற ஒரு விஷயத்திற்கு எத்தனை புதிய புதிய ஃபார்முலாக்கள் வந்துகிட்டே இருக்குது. வைப்பு சட்டங்கள் அம்பேத்கர் போட்டு கொடுத்த மாதிரியேவா இன்னும் இருக்குது. எத்தனை மசோதாக்களை புதிதாக தாக்கல்கள் செய்து எவ்வளவு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன அம்பேத்கர் ரோட்ல போன ஒரு சாதாரணமான ஆளா? எத்தனை பல்கலைக்கழகங்களை படித்தவர், எவ்வளவு பெரிய பட்டங்களை சுமந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்து சமுதாயத்தில் சொல்லனா துயரங்களை அனுபவித்தவர், தாம் பட்டது, அவர் பட்ட கஷ்டம் நஷ்டம், சமுதாயத்தில் அவர் பார்த்த கல்வி எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் சட்டமா கொடுத்தாரு. அதையே நீங்க மாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாற்றி அமைக்க முடியாதது, திருத்தி அமைக்க முடியாதது திருமறை குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை மட்டும்தானே தவிர உலகத்தில் யார் எந்த சட்டத்தை எந்த காலத்திலே சொன்னாலும் நிச்சயம் அது மாற்றத்திற்குட்பட்டதுதான். அந்த ஒரு சின்ன முடிவுக்கு வராம இது அதுக்கு முரண்படுது, இது இதுக்கு முரண்படுது, அது எப்படி செய்ய முடியும்? எல்லா விஷயத்திற்கும் பதில் இருக்கிறது. 4 அடிப்படைகளை புரிந்து கொண்டால் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறது என்ன இந்த நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமா? அஜ்வா பேரித்தம்பரம் குறித்த செய்தி இந்த நூற்றாண்டில் இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச ஹதீஸா? பால்குடி சம்பவம் என்ன இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா? 14 நூற்றாண்டுகளாக ஹதீஸ் நூல்களில் இருக்கின்ற விஷயம்தான். அதை உலமாக்கள் அப்படி நேக்காக அவர்கள் கையாண்ட விஷயங்கள். அது எதை பொதுமக்களிடத்திலே சொல்ல வேண்டும், எதை மாணவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், எதை உலமாக்களுக்கு மத்தியில் பேச வேண்டும் இருக்குதுங்க மார்க்கத்தில். அதெல்லாம் மனிதர்களை மட்டப்படுத்துவதற்காகவோ அல்லது ஆலிம் உலமா என்கிற பாகுபாட்டை போடுவதற்காகவோ அல்ல. எல்லாத்தையும் எல்லாரால புரிஞ்சிட முடியாது. உங்க குடும்ப விஷயத்தை எல்லார்ட்டையும் நீங்க பேச முடியுமா? உங்க குடும்பம் தான், மனைவி உங்க குடும்பம் தான், உங்க மகன் உங்க குடும்பம் தான். மனைவி கிட்ட நீங்கள் பேசுகின்ற பல விஷயத்தை உங்கள் மகனிடத்திலே பேச முடியாது. மகனிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பல விஷயத்தை உங்கள் மனைவி இடத்திலே பேச முடியாது. பையன் உம்மா கிட்ட சொல்ற விஷயத்தை உம்மா கிட்ட தான் சொல்லுவான், வாப்பா கிட்ட சொல்ற விஷயத்தை வாப்பா கிட்ட தான். அதுக்காக வாப்பா வேறு உம்மா வேறு என்று அல்ல. அதே போன்றுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹதீஸ்களில் அதிகம் அறிவித்தவர் என்பது நமக்கு தெரியும்.
ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் முதலிடத்தில் இருப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ஆனால் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஃபித்னா குறித்த எத்தனையோ விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தம் காதால் கேட்டு அதை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். காரணம், சமுதாயத்தில் குழப்பம் வந்து விடக்கூடாது. இப்படி நம்ம சொன்ன உடனே அதுக்கு ஒரு ரிப்ளை, பாத்தீங்களா இவங்க குராஃபி மாதிரி ஆயிட்டாங்க, மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை, எதை சொல்ல வேண்டும் அதை சொல்ல வேண்டும். முட்டாள்தனமாக எதையோ இன்றைக்கு நீங்கள் உளறி வைத்ததன் விளைவு இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட மக்களிடத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டோம். பிரச்சாரம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் மன்ஹஜின் பிரகாரம், சரியான அகீதாவின் பிரகாரம் முன்னெடுத்து ஆரம்பிக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த நம்முடைய உலமாக்கள், அறிஞர்கள் எல்லோருமே இந்த சமுதாயத்தில் கபர் வழிபாடு ஒழிந்தால் போதும் என்று மட்டுமே, அந்த ஒற்றை மட்டுமே அவர்கள் அளவுகோலாக வைத்து பிரச்சாரத்தை துவங்கினார்கள். அதில் ஏதோ ஒரு லாபத்தை அவர்கள் அடைந்தார்கள், ஒரு வெற்றியையும் கண்டார்கள். ஆனால் அன்றைக்கு இதுதான் மன்ஹஜ், சஹாபாக்களின் புரிந்துணர்வின் பிரகாரம் தான் நம்முடைய பிரச்சாரம் எடுத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு தலைவர்களாக இருந்து வழிகட்டுத்துக் கொண்டிருப்பவர்கள், அன்றைக்கு நம்முடைய தலைவர்களிடத்திலே தொண்டர்களாக இருந்த போது நம்முடைய தலைவர்கள் சொல்லி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. இன்னைக்கு குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டார்கள் சகோதரர்களே, குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டார். லட்சக்கணக்கிலே நாம் செலவு செய்து மாநாடு போட்டாலும் நாம் பார்த்த அதே முகங்கள் தான் திரும்ப திரும்ப நம்மிடத்தில் செய்திகளை கேட்க வருகிறார்களே தவிர, கொள்கைக்கு அப்பாற்பட்டவன் இன்றைக்கு வருவதற்கே தயங்கி விட்டான். நம்மளாலையா? நிச்சயமாக நம்மளால. இந்த தௌஹீது மக்களே இப்படித்தான், இந்த தௌஹீது மக்களே இப்படித்தான் என்று தௌஹீதுங்கிற வார்த்தை இன்றைக்கு சொல்லுவதற்கே பயம் வந்து விட்டது. இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இவர்களால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அப்ப ஆக எது நமக்கு தெரியவில்லையோ அதை தெரியவில்லை என்று சொல்லுவதும், அது குறித்த விளக்கங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் கேட்டு நாம் சொல்லுவோம் என்கிற விஷயத்தையும், இது குறித்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய முற்காலத்தில் விவாத பொருளாக்க ஆக்கப்பட்டிருக்கும் போது அதை உலமாக்கள் எப்படி கையாண்டார்கள் என்பது போன்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு நம்மை போன்றவர்கள் எல்லாம் வந்தால் தான் இந்த குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். இல்ல ஏன் அறிவுக்குட்பட்டுதான் நான் சொல்லுவேன் என்று நம்ம முடிவெடுத்தால் நிச்சயம் வழிகேட்டை நோக்கித்தான் போய்கொண்டிருக்க வேண்டும். இங்க பாருங்க, இது எப்படி அப்போ முரண்படுவதை போல், தனாகுத் தஆருத் முரண்பாடு இருப்பதை போல் இரண்டு செய்திகளை பார்க்கிறோம். ஒன்று, ஒரு குர்ஆனுடைய வசனம், ஒரு சஹீஹான ஹதீஸ், அல்லது ஒரு குர்ஆனுடைய வசனம் இன்னொரு குர்ஆனுடைய வசனம், அல்லது ஒரு சஹீஹான ஹதீஸ் இன்னொரு சஹீஹான ஹதீஸ். முரண்பாடு எல்லாத்தையும் காட்டலாம். இன்றைக்கு அறிவுக்கு முரண்படுகிறது, நாம் வைத்திருக்கிற இந்த அளவுகோலுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி மட்டும் குர்ஆனுக்கு இது முரண்படுவதனால் ஹதீஸை விட குர்ஆன் தான் நம்முடைய உயர்ந்த தரம், அப்படி சொல்றதே முதல்ல தப்பு. ஹதீஸை விட நம்ம சொல்லவே கூடாது சகோதரர்களே. ரெண்டும் வஹிதான், அது வஹி மத்லு, இது வஹி கைர மத்லு, அவ்வளவுதான். வஹி மத்லுனா என்ன? திலாவத்தாக ஓதப்படுகின்ற வஹி குர்ஆனுடைய வசனங்கள், திலாவத்தாக தொழுகையில் குர்ஆனாக ஓதப்படாத வஹி ஹதீஸ், இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை குர்ஆன் அடுத்து ஹதீஸ், குர்ஆன் அல் குர்ஆன் வஸ் சுன்னா, குர்ஆனும் ஹதீஸும் இப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர குர்ஆனுக்கு பிறகு ஹதீஸ், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்ததும் இந்த வழிகேட்டிற்குரிய முக்கியமான காரணம். உதாரணமாக பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹூசிப யௌமல் கியாமா உஸிப, யார் மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறாரோ அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். இது ஒரு ஹதீஸ். அதாவது அல்லாஹ் கேள்வின்னு கேட்டாலே அவனுக்கு அதாபு, தண்டனை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அலைஸ கத் கால அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படியானால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் லேசாக கேள்வி கேட்பேன் என்று சொல்லுகிறானே, அப்போ என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கேள்வி கணக்கு கேட்கப்பட்டவன் தண்டிக்கப்பட்டு விட்டான். அப்படின்னா அல்லாஹ் கொஸ்டின் ஆரம்பிச்சாலே என்ன ஆச்சு? முடிஞ்சது. இப்போ சில இன்டர்வியூகள்ல பார்க்கலாம், இன்டர்வியூக்கு இப்படி 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேருடைய சிவியை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. அதுல ஒரு 2 கேள்வி வரும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம செலக்ட் ஆவோமா ஆக மாட்டோமான். அப்படித்தானா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வசனத்தை கேட்டு, அப்படியா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, லைஸ தாக்கில் ஹிசாப் இன்னமா தாக்கில் அர்த்,
நீங்க அந்த அல்லாஹ் லேசாக கேள்வி கேட்பான் என்று வருகிறதே, நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்களே, இது உண்மையாலுமே கேள்வி கணக்கை பற்றி வரக்கூடிய விஷயம் அல்ல. இது அறுது. அறுது என்றால் சமர்ப்பிக்கப்படக்கூடிய, எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு இடத்தை குறித்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான். கேள்வி என்ற அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் துருவி துருவி கேட்டால் அவனுடைய கதை முடிந்து விட்டது. அப்படிங்க நமக்கு என்ன மன்ஹஜ்? ஒரு சைஹான ரசூல்லா சொன்ன ஒரு ஹதீஸ் குர்ஆனுடைய ஒரு ஆயத்திற்கு முரண்பட்டால், முரண்படுவதை போல் தெரிந்தால், முரண்பாடு கிடையாது, முரண்படுவதை போல் தெரியும், அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, விளங்குதா உங்களுக்கு? அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலைப்பாடு, நம்மை விட அறிவில் மூத்த உலமாக்களிடத்தில் போய் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கேள்வி கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறதே தவிர, என்ன செஞ்சிடக்கூடாது, குர்ஆன்ல வசனம் எப்படி வந்துச்சு, இதை தூக்கி போடு. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணிருக்கணும்? இன்றைக்கு நம்முடைய சகோதர அமைப்பு அல்லது நம்முடைய சகோதரர்கள் எந்த ஒரு அளவுகோலை வைத்து ஹதீஸ்கள் இன்றைக்கு மறுத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த அளவுகோல் தான் நியாயமான நடுநிலையான அளவுகோல் என்று அன்றைக்கு சஹாபாக்கள் முடிவெடுத்திருந்தால் இந்த ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக நமக்கு ஒரு செய்தி வந்தாலும் குர்ஆன்ல வசனம் இப்படி இருக்குது, அதனால் அது இப்படி விட்டுருங்க என்று தானே சொல்லி இருக்க வேண்டும். நீங்க பிரச்சனை கேள்வி கேட்க வேண்டிய, உங்களுக்கு முரண்பட்டா உங்களை விட அறிஞர்கள் இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க. சரி, தமிழ்நாட்டில் யாரும் இல்ல, கேரளால கேளுங்க. சரி, கேரளாவில் யாரும் இல்லையா, டெல்லி இடத்தில் கேளுங்க. அட டெல்லியில கூட யாரும் இல்லையா, சவுதிக்கு எழுதி விடுங்க. இங்க பிரச்சனை, எங்களை விட யாரும் அறிஞர்கள் இல்லை, எங்களுக்கு மேல் யாரும் இல்லை என்று நினைத்ததனால் தான் சகோதரர்களை ஒரு திரையை போட்ட காரணத்தினால தான் பிரச்சனை. உம்முல் முஃமினீன் அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தங்களுக்கு ஒரு டவுட் அல்லது தங்களுக்கு புரிந்து கொள்வதில் ஒரு பிரச்சனை உடனே நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாதிரி, எத்தனை தாபீன்கள், எத்தனை தபவு தாபீன்கள் எல்லாம் பிரயாணம் செய்து மூத்தறிஞரிடத்திலே கேள்வி கேட்டார்கள் என்றெல்லாம் வருகிறதே. இமாம் புகாரி ஹதீஸை திரட்டுவதற்கு அங்கிருந்து எங்க போனாங்கன்னு எவ்வளவு விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்களே, நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. போயிருந்தால் விளக்கங்கள் வந்திருக்கும், சமுதாயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் குறைந்திருக்கும். இங்க பிரச்சனை, அவர்களுடைய அறிவுக்கு அவர்களாக ஒரு முடிவு கட்டி முரண்பட்டதன் விளைவு தாமும் முரண்பட்டு மக்களையும் இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே பாருங்க, இப்படி நம்ம முடிவு எடுக்கலன்னு சொன்னா குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் ஒரு பாலத்தை போட்டு புரிந்து கொள்ள வேண்டும், ஜமா செய்ய வேண்டும், இரண்டு ஆதாரத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்காவிட்டால் திருக்குர்ஆனை கூட புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக பாருங்களேன், தொழுக டைம் ஆயிடுச்சா, 30 டைம் ஆயிடுச்சா, ரைட். உதாரணமா நோன்பு குறித்த வசனம் இறங்கியது. ஆனா நோன்பு குறித்த வசனம் எப்படி இறங்கிச்சு? காலையிலிருந்து மாலை வரைக்கும், அதுதான் நோன்புடைய சட்டம். கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எல்லாம் நமக்கு நோன்புடைய நேரம் ஃபிக்ஸ். நோன்புன்னு வந்துட்டா சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, மனைவியோடு நாம் இல்லற சுகத்தை அனுபவிக்க கூடாது, இதெல்லாம் சட்டம். ஒருத்தன் மறந்து தண்ணி குடிச்சிட்டான், மறந்து சாப்பிட்டுட்டான், என்ன செய்யணும்? குர்ஆன்ல இருக்குது, அதுக்கு குர்ஆன்ல இல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை ஒப்படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செய்தார்கள்? மறதியாக ஒருவன் சாப்பிட்டு விட்டாலோ, மறதியாக ஒருவன் தண்ணீர் அருந்தி விட்டாலோ அவன் அதற்காக நோன்பை விட வேண்டியதில்லை. அது அல்லாஹ்வாக அவனுக்கு கொடுத்த உணவும் அவனுக்கு கொடுத்த பானமுமாகும். அவன் அதை நோன்பை இடைவிட்டு விடாமல் அவன் அதை தொடர்பு செய்யட்டும், தொடர்ந்து வைக்கட்டும் என்று சொன்னார்கள். இங்க போய் நம்ம இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆனுக்கு முரண்படுது. குர்ஆன் சொல்லுது வெள்ளை கயிறு கருப்பு கயிறு, காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்று குர்ஆன் சொல்லியிருக்கு. இங்க ஒருத்தர் மருந்து சாப்பிட்டாருங்கிறதுக்காக அது நோன்பு அவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தர் சண்டை போட்டா என்ன பதில் கொடுக்க முடியும்? கொடுக்கலாம் தானே, இப்படி வழி இருக்கிறது தானே. குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது நம்ம நோன்பு காலத்தில் உண்ணக்கூடாது பருகக்கூடாது. உண்ணக்கூடாது பருகக்கூடாதுன்னா உண்ணக்கூடாதுதான் பருகக்கூடாதுதான். அதுக்காக நான் மறந்து குடிச்சிட்டேன் மறந்து வச்சுட்டேன்னா, வேலைக்குன்னா காலைல 8 மணிக்கு வரணும், வந்தாதான் சம்பளம். 8:30 மணிக்கு வந்துட்டு நான் மறந்து 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா விடுவானா முதிரு? என்ன செய்வான்? 1/2 மணி நேரத்துக்கு சம்பளத்தை பிடிக்க தானே செய்வான். உலகத்தில் உள்ள மேனேஜர்களை சம்பளத்தை பிடிக்கும் போது மேனேஜர்களுக்கெல்லாம் பெரிய மேனேஜர் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு ஒருத்தர் மேடை போட்டு பேசினா, இதற்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோமோ அதே பதில் தான் சகோதரர்களே அல் குர்ஆனுக்கு முரண்படுவதாக இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும். இன்னும் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய மக்கள் விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். எரிசுல் முஸ்லிமுல் காஃபிர வலல் காஃபிருல் முஸ்லிம
ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிருக்கோ ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீமுக்கோ வாரிசாக முடியாதுன்னு ஹதீஸ் வருது. அப்ப இது முரண்படுது. இது இவங்களுக்கு முரண்படலை, இது வரைக்கும் முரண்படலை. எதிர்காலத்தில் எப்படின்னு தெரியாது. இப்ப இது வரைக்கும் முரண்படலை, இது அவங்க முரண்பட்டதா சொல்லல. ஆனா இப்ப நம்ம கேட்கிறோம், இது முரண்பாடாகத்தானே தெரிகிறது. அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களாக இருந்தாலும் இங்கே ஜமா செய்கிறோம். ஜமா என்றால் என்ன? இரண்டு ஆதாரங்களுக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருகிறோம். அது பொதுவான விஷயம்தான், இருந்தாலும் அதில் விதிவிலக்கான விஷயம் இது. அப்ப எந்த பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் நேரடியாக முரண்படுவதை போல் தெரியும் போது என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே? அதிலே இப்படித்தான் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹு அக்பர், இந்த ஹதீஸ்களை நாம் ஏற்கிறோம் என்பதனாலும் சைஹான செய்திகளை மறுக்க மாட்டோம் என்பதனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சைஹான ஹதீஸாக இருப்பதனால் அதை அப்படியே நம்புகிறோம் என்பதனாலும் நம்மை முஷ்ரிக்காக்கி, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை முஷ்ரிக்காக்கி, எல்லாத்தையும் முஷ்ரிக் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் பெற்றோர்கள் இந்த கொள்கையிலேயே மரணிக்கக்கூடிய தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியுமா? அல்லது அந்த தந்தையின் சொத்து எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் எழுதி வைத்து விடுவார்களா? ஏங்க முஷ்ரிக்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சொத்துக்கு வாரிசாக முடியாதுன்னு தானே. ஒரு முஷ்ரிக்கிற்கு ஜனாசா தொழுகை இருக்கிறதா இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கு என்னது வராசத்து சொத்துரிமை இருக்கிறதா இல்லையா? அப்ப அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை மரண தருவாயில போய் உட்காரணும் ஒவ்வொரு தொண்டனும். வாப்பா, சூனியத்தை நீங்க நம்புறீங்களா? ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதை நம்புறீங்களா? ஆமா மவனே, அப்ப உங்களுக்கு ஜனாசா கிடையாது. வாப்பா, நீங்க அப்படி செய்றீங்களா? ஆமா மவனே, உங்க சொத்து எனக்கு வேண்டாம். அது சொல்றது கிடையாது. அந்த இடத்துல அவங்க என்ன பார்க்கறது கிடையாது, கொள்கையை பார்க்கறது கிடையாது. ஆனா தொலை வைக்கிற இடத்துல மட்டும் கொள்கை. ஏன்பா ஜாக்கி இமாம்கள் பின்னாடி நீங்க தொழுவுறது இல்லை? அவங்க சூனியத்தை நம்புறாங்க. ஒரே வார்த்தை. அது 8ஆம் கிளாஸ் பையன்ல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனில் இருந்து அவர்களில் பெரியவர்கள் வரை சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவோ, நம்ம மாவட்ட தலைமையகங்கள் எல்லா இடத்துலையும் சூனியக்காரர்களுக்கு ஒரு பூத்து போட்டு கொடுத்து யார் யாருக்கெல்லாம் சூனியம் செய்யணுமோ எல்லாம் வாங்க, நாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்றோம்னு விளம்பரம் பண்றது மாதிரி நமக்கு பேரே சூனியக்காரர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பின்னாடி நின்று தொழக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களை உந்துகிறது என்று சொன்னால் சகோதரர்களே, உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாரதூரமான விஷயம். எந்த இடத்திலெல்லாம் ஒரு மனிதனுடைய மனம் இலகி இருக்குமோ அந்த இடத்தில் கூட இவர்கள் கலவரங்களை தூண்டி ஒரு சகோதரத்துவத்தை சாகடிக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் இந்த கொள்கையின் பெயரால் இன்றைக்கு அரங்கேற்றப்படுவதை கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்ப அடுத்து இன்னொரு விஷயம். ஒரு ஆணு ஒரு பெண்ணை தலாக் விட்டுட்டார். ஒரு ஆணு ஒரு பெண்ணை என்ன செஞ்சிட்டாங்க? தலாக் விட்டுட்டார். 3 தலாக்கு முடிஞ்சு. இப்ப மீண்டும் அந்த பெண் தன்னுடைய கணவனோடு, அதாவது மாஜி கணவனோடு சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லது மாஜி கணவன் தன்னுடைய அந்த மனைவியோடு சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியும் நமக்கு. குர்ஆன்லயே வருது. எப்படி? ஃபஇன் தல்லகஹா, அந்த பெண்ணை அவன் தலாக்கு விட்டு விட்டால், ஃபலா தஹில்ல லஹு, அவளுக்கு அவன் திரும்ப ஹலால் ஆக மாட்டான். ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைருஹு, அவன் அல்லாத வேறொருவன் அவளை மனம் விடுத்தால் தான் அவன் இவனுக்கு ஹலால் ஆவான். இப்ப இது சட்டம். இப்ப இந்த சட்டத்தை ஒருத்தர் அமுல்படுத்தணும்னு நினைக்கிறார். என்ன பண்றாரு? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான்? ஒரு ஆணு இன்னொரு பெண்ணை என்ன செய்யணும்? இவளை கல்யாணம் பண்ணணும். ஓகே அப்படின்ட்டு ஒரு போலியாக ஒரு திருமணத்தை மட்டும் நடத்தி, கல்யாணம் நிக்காக தானே வருது. நிக்காகனா என்னது? நிக்காக தானே வருது. திருமண ஒப்பந்தம். நிக்கா என்றால் ஒப்பந்தம். அது அவங்க சொல்ற அர்த்தம் தான், எல்லாரும் சொல்லக்கூடிய அர்த்தம். ஒப்பந்தம் தானே. பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்து தஃப்தரை எடுத்து காதியை வச்சு அஜரத்தை பயான் பண்ண விட்டு திருமணம் முன்னி அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்கள் இருவரையும் தனியாக சந்திக்க விடாமல் இப்போ அவனை தலாக்கு பண்ண வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்க கூடாது. இந்த வசனத்தை மையமாக வைத்து, ஏன்னா குர்ஆனில் எல்லாம் நிபந்தனை என்னன்னு தான் போட்டிருக்கிறான். திருமணம் நிக்கா என்கிற நிபந்தனை மட்டும் தான் இருக்கிறதே தவிர அந்த நிக்காகிற்கு பிறகு அவன் வீடு கூட வேண்டும் என்றோ, திரும்ப அவர்களுக்கு இடையில் இயற்கையாக பிரச்சனை வந்து அவர்கள் விளங்கிவிட வேண்டும் என்றோ எதுல வரல? குர்ஆன்ல வரல. ஆனா ஹதீஸ்ல வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து விளக்கமாக நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? இதற்கு உதாரணமாக ரிஃபா அல் குரதி என்பவர் தன்னுடைய மனைவியை தலாக் விடுகிறார். முத்தலாக்கு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி வந்து இந்த போன்று நான் நிஃபாவிற்கு கீழ் இருந்தேன், அதாவது ரிஃபாவுடைய மனைவியாக நான் இருந்தேன். 3 தலாக்கு முடிந்ததற்கு பிறகு நான் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைரை திருமணம் செய்தேன். ஆனால் அவரால்
இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் அவர் இருக்கிறார். இப்ப நான் திரும்ப ரிஃபாவா இடத்துல போய் சேர்ந்து கொள்ளலாமா? பிரச்சனை எப்படிலாம் வருது பாருங்க, சொல்ல முடியாது. இப்ப சட்டம் எடுக்கணுமா இல்லையா? குர்ஆனுடைய சட்டத்தை வைத்து எடுக்க வேண்டும் என்றால் இந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், எது ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கைரஹு, வேறு ஒருவனை திருமணம் செய்தாலே போதும்னு தான் குர்ஆன்ல வருது. இருந்தாலும் திருமணம் என்பது வெறுமனே நேம் சேக்கிற்காக, ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு பேருக்காக இருக்கக்கூடாது. அது உள்ளபடியே உள்ளார்ந்த ரீதியில் திருமணம் நடந்து திரும்ப இருவருக்கிடையில் இயற்கையாக ஒரு பிணக்கு ஏற்பட்டால் தான் அந்த மாஜி கணவனோடு சேர முடியும் என்பதுதான் சட்டம். அதுதான் இப்ப எல்லாரும் இஜ்மா. இதிலும் அவர்கள் நாம் என்ன கொள்கையை சொல்கிறோமோ அதே கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அப்ப இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? இல்ல, நிக்காஹ் என்று தன்கிஹ் என்று திருக்குர்ஆன் வசனம் வந்தாலும் இதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஹிகன். இந்த பெண்மணி இப்படி வந்து கேள்வி கேட்டவன ரசூலுல்லாஹ் ஒரு புன்முறுவல் மூர்த்து, லஅல்லகி துரீதீன தர்ஜிஇ இலா ரிஃபா, திரும்பவும் ரிஃபாவா இடத்திலேயே சேரல வேண்டாம் என்று நினைக்கிறாயா? முடியாது. ஹத்தா யதூக அஸீலதகி வ ததூகி அஸீலதஹு, முடியாதுமா. நீ எந்த கணவனை மீண்டும் திருமணம் செய்கிறாயோ அவனோடு நீயும் அவன் உன்னோடும் இல்லறத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் பழைய திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் போக முடியும் என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்களே, இதை ஏன் நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி மறுக்க கூடாது? அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஏன் மறுக்கல? மறுக்க கூடாதுங்கிற அல்லாஹ் காப்பாத்து. ஏன் இதை மறுக்கல? குர்ஆனுக்கு முரண்படதானே செய்யுது. தன்கிஹ் என்று தானே வருது, ஹத்தா துஜாமியா என்று வரலையே, ஹத்தா யதூக அஸீலதஹு என்று வரலையே. அப்ப ஹதீஸ்ல அதற்கு இங்க மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, அந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் விளக்கம். இப்படித்தான் எல்லாத்துக்கும். அப்ப எதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதுக்கு மட்டும் விளக்கம், எது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதுக்கு மட்டும் பிணக்கமா? இப்பதான் பிரச்சனை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எல்லாவற்றுக்கும் எங்களால் இணக்கம் தான் ஏற்படுகிறது. குர்ஆனுடைய, ஏன்னா இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்லை சகோதரர்களே. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய திரு தஆருதுல் அக்ல் வன் நக்ல் என்கிற புத்தகம் 10 பாகங்களாக சுமார் 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் துவக்கப்பட்ட புத்தகத்தில் இந்த விவரங்கள் அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை வழிகட்ட கூட்டத்தினரோடும் அவர்கள் மல்லுக்கு நின்று அல்லாஹ் அக்பர், அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை மாதிரியே இருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா எல்லாம் மாற்று வருது. பால் குடியில் ஆரம்பிச்சு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இவர்கள் விவாதத்திற்கு எடுத்து வைத்து சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அத்தனை விஷயங்களும் இமாம்களின் காலத்திலும் நடக்கத்தான் செய்திருக்கிறது. அப்ப இங்க நம்ம என்ன சொல்றோம்? ஷார்ட்டா ஒரு முடிவுக்கு வரோம். இல்லம்மா, இந்த ஹதீஸுக்கு இந்த வசனம் விளக்கம், இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் தான் விளக்கம். இன்னும் சொல்லலாம் சகோதரர்களே, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடனோ திருடியோ அவர்கள் திருடிவிட்டால் அவர்களுடைய கரங்களை வெட்டி விடுங்கள். இது அவர்கள் செய்த தண்டனைக்கு பிராயச்சித்தமாகவும் பாவத்திற்கு தண்டனையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், மதிநுட்பம் மிகுந்தவன் என்று வசனம் வருகிறது. இந்த வசனத்தில் திருடப்பட்ட அளவு எவ்வளவாக இருந்தால் கைவெட்ட வேண்டும் என்று இல்லை, கைவெட்ட வேண்டும் என்று தான் வருகிறது. கையினுடைய அளவு பற்றி வரவில்லை. இதெல்லாம் நம்ம யாருக்கு சொன்ன விஷயம்? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய உலமாக்கள் பேசியிருக்காங்க. ஆனா அன்றைக்கு அவர்கள் பேசியது அஹ்லே குர்ஆன்களுக்காக, இன்றைக்கு நாம் இதை பேசிக் கொண்டிருப்பது இந்த முன்கீருல் சுன்னாவுக்காக. அஹ்லே குர்ஆன் ஒரு கூட்டம் வந்துச்சு இல்ல, கன்னியாகுமரிலாம் ரொம்ப மோசம். நாங்கள் எல்லாம் ஃபிர்தௌசியா மதரசாவில் படித்துக் கொண்டிருந்த போது பெரிய பிரச்சனையாக நாங்கள் சந்தித்த இந்த அஹ்லே குர்ஆன்காரர்கள் தான். போதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்து எங்ககிட்டலாம் வந்து இப்படி குழப்புறது, குர்ஆன்ல எப்படி இருக்கு, அது ஹதீஸ்ல எப்படி இருக்கு, ஹதீஸ் எப்படி ஏத்துக்க முடியும் என்றெல்லாம் எங்களிடத்திலேயே வந்து பேசி இருக்கிறார்கள். அப்பெல்லாம் இந்த விஷயத்தை நம்முடைய உலமாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதெல்லாம் நாங்க அவங்க கிட்ட சொன்னோம். இன்றைக்கு அதே விஷயத்தை எந்த ஒரு கூட்டம் அந்த அஹ்லே குர்ஆன் கற்பதற்காக போராடியதோ, நம்மோடு களத்திலே நின்றதோ, அதே கூட்டத்திற்கு இன்றைக்கு திரும்ப நம்ம பாடெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸிலே வருகிறது, ருபு தினார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய தங்க நாணயத்தின் அந்த அளவு இருந்தால்தான் ஒருவனை கையை வெட்ட முடியும். அதுக்காக ஒரு பிஸ்கட்டை எடுத்துட்டாங்கிறதுக்காக கையை வெட்டிட முடியாது, ஒரு சாக்லேட் எடுத்துட்டாங்கிறதுக்காக கையை வெட்ட முடியாது, ஒரு தண்ணி பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காக கையை வெட்ட முடியாது. கையை வெட்டணும்னு சொன்னா மிர்ஃபக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அளவுல தான் வெட்டணும், ஃபுல்லாத்தையும் நம்ம வெட்டிட முடியாது. சொன்னமா இல்லையா? அப்பெல்லாம் ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமா இருந்துச்சு. அப்பெல்லாம் இந்த குர்ஆனுடைய சட்டங்களை விளங்கிக் கொள்வதற்கு ஹதீசுகள் பாலமாக இருந்தது. இன்றைக்கு மட்டும் ஏன் சகோதரா உனக்கு இந்த ஹதீஸை விளங்குவதில் தடுமாற்றம் வந்தது? ஏன் இதே அளவுகோல பால்குடி விஷயத்துக்கு போட என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்படி போட்டுத்தானே எல்லாரும் 14 நூற்றாண்டு காலம் எல்லாரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம்,
பால் கொடுத்தார்கள் பால் கொடுத்தார் என்று ஏன் கொச்சைப்படுத்துகிறீர்கள்? இதற்கு விளக்கமாக வருகிறது, அவர்கள் கையால் பீச்சி கொடுத்தார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேச தூண்டி, பேச முடியாத விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு பேச வைத்து கொச்சப்படி. இதை பத்தி யாராவது பிரச்சாரம் பண்ணிட்டா போதும், அவர் மனைவி கொடுப்பாரா, அவர் உமாவுக்கு கொடுப்பாரா? என்னங்க இது? மேலே அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, கொள்கை நம்முடைய உயிரை விட மேலானது. இப்படியெல்லாம் ஆவேசமாக இப்படியெல்லாம் அப்படி பேசுவதில் ஒரு திறமை இருப்பதாக, ஆற்றல் இருப்பதாக இன்றைக்கு சமுதாயம் நம்பிக்கை கொண்டு போய்கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் கூட அதில் இருக்கலாம். பக்குவமாக அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நிச்சயம் அவங்க உபதேசத்தெல்லாம் கேட்டு அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்துட மாட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது துவா கேளுங்கள். துவா நிச்சயம் அவர்களை மாற்றும். நீங்கள் தர்க்க ரீதியாக அந்த கொள்கையில் கட்டுண்டு போய் கிடக்கிற நம் வீட்டு பிள்ளைகளை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உபதேசம் பண்ணி கொண்டு வந்துட முடியாது. நிச்சயம் ஒரு நாள் அப்பாஸ் அலிக்கு வழிகாட்டி அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவான். இவனையெல்லாம் விட மோசமாக பேசிய சகோதரன் தான் இந்த அப்பாஸ் அலி. என்ன பேச்செல்லாம் அவர் பேசினான், அல்லாஹு அக்பர். ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து நம்மோடு வந்து அமர வைத்து இன்றைக்கு நம்மை விட நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளாவது கொஞ்சம் நம்ம மக்கள்கிட்ட மட்டும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்பாஸ் அலி இன்றைக்கு அவர்களை எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய புலியாகி விட்டார். அப்பாஸ் அலி தான் இன்றைக்கு அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிற புலி. அவர் கூப்பிட்டுக்கிட்டு விவாதத்துக்கு வரமாட்டேன்றாங்க. என்ன இதே போன்ற நிலை நிச்சயம் ஏற்படும். நாளுக்கு நாள் அவர்களுடைய கூடாரம் காலியாகி கொண்டுதான் இருக்கிறது. தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காகத்தான் எப்பெல்லாம் நம் அண்ணன்மார்களுக்கு பிரச்சனை வருமோ உடனே தம்பிமார்களை கூட்டி ஒரு மாநாட்டை நடத்தி எங்க கிட்ட எல்லாரும் அப்படியே இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக மாநாடு நடத்துவது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. கூடாரம் காலியாகும், நிச்சயம் காலியாகும். நம் வீட்டு பிள்ளைகள் இதில் ஆக்ரோஷமாக இருப்பது நமக்கு ஒரு மன உளைச்சலை தான் தரும். அவனை எல்லாம் கூப்பிட்டு பொறுமையா கேட்கறதுக்கு அவனுக்கு மூடு இருக்காது. நம்மளை எல்லாம் பார்த்தாலே ஒரு பார்க்கக்கூடாத ஜந்து மாதிரி பார்க்கிறான். நம்ம எல்லாம் கிட்ட போனாலே ஏதோ வேற்று கிரகத்து வாசிகளை போல் நம்ம எல்லாம் பார்க்கிறான். இவர்கள் தான் நவீனவாதிகள் போலவும் இவர்களுக்கு தான் எல்லாம் தெரிந்ததை போலவும். ஏடா மதனிடா, மதினால படிச்சிருக்கிற மதனியாவது குதிரையாவதுங்கிறான். அசால்ட்டாக தூக்கி போட்டு விடுகிறார்கள். உலமாக்களை, அறிஞர்களை, அவர்களுடைய பின்புலம் என்ன, எவ்வளவு படித்திருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனை. உங்கள் தலைவர்களுக்கே கொள்கையை சொல்லிக் கொடுத்தவர்கள் இவர்கள். அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். சொல்லும் போது நல்லா தான் இருந்தாங்க, இப்ப மாறிட்டாங்க. சிம்பிளா முடிச்சிடறான். இது ஏடா உங்க தலைவருக்கே சொல்லி கொடுத்தது எங்க தலைவர் தான்டா அப்படின்னு நம்ம போய் பேச போனாலும் அதெல்லாம் எங்க தலைவர்கிட்ட தான் உங்க தலைவர் கத்துக்கிட்டான்னு சண்டைக்கு வரும். இப்படி சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் வாய்ஜாலத்தை போட்டு வார்த்தைகளை வைத்து மடக்கி பெரியவர்களெல்லாம் மரியாதையும் விட்டு கொடுக்க முடியாம ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியாது. இல்ல பிரச்சனை அதுதான். இப்ப ஸ்ரீலங்காவிலிருந்து சில பேர் வந்து மறுப்பு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏங்க உங்ககிட்ட உலமாக்களே இல்லையா? நாங்க தான் அங்கிருந்து வந்து பேசுறோம், நம்ம கிட்டயே சொல்றாங்க. நம்ம சரி, நம்முடைய உலமாக்கள் எல்லாம் ஒரு அதபோடு மரபோடு வந்தவர்கள், ஒரு லெவலுக்கு மேல இறங்கி போக முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவர்கள் ஒதுங்கி நிற்பதை பார்த்து பார்த்தீங்களா நாங்க விவாதத்துக்கு கூப்பிடுறோம் வரமாட்டேன்றாங்க. மேடையில் விவாதிக்க தயாரா, மேடையில் விவாதிக்க தயாரா, இப்படி இதேதான் அவர்களும் செய்தார்கள். இது வழிகட்ட கூட்டங்களுடைய வரலாறுகளை நீங்கள் படிக்கிற போது சகோதரர்களே, அஹ்லு சுன்னாக்காரர்கள் எல்லாம் வெளியே தலை காட்ட முடியாத ஒரு சூழலை தான் இருந்தது. பித்ராக்களுடைய காலம் நிரம்பி நிற்கும் போது எவன் நாவிலிருந்து நன்மை வருகிறது, யார் வழிகாட்டுக என்பது தெரியாம ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் சேர்ந்து சகோதரர்களே எங்கெங்கோ பிரயாணம் செய்து அவர்கள் தெரிவான சுன்னாக்களை தெரிந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றிலே வருகிறது. அதனால் பெரிய கூட்டம் இருக்கிறது, பார்க்கிற இடத்துல எல்லாம் அந்த போஸ்டர்கள் தெரிகிறது என்பதை வைத்து மட்டுமே வளர்ச்சிக்கு எடை போடாதீர்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன், இதே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அதே திருச்சியில் 2 பெரிய கூட்டம் நடக்குது. ஒண்ணு இந்த கூட்டம், இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா? நாளைக்கு இன்னொரு கூட்டம். என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? இல்ல, நாளைக்கு 2 பெரிய இது நடக்குதுங்க. ஏஆர் ரஹ்மான் கூட்டம் நாளைக்கு தானே நடக்குது. கேள்விப்படலையா நீங்க? நாளைக்கு நடக்குது. ஏஆர் ரஹ்மான் என்கிற அவனை வச்சு ஒரு பெரிய கிராண்ட் மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறாங்க. அங்கேயும் கூட்டம் வரத்தான் போகுது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அங்கேயும் கூட்டம் வரத்தான் போகுது. தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் காக்காய்களுக்கும் கூட்டம் வரும், குருவிகளுக்கும் கூட்டம் வரும் சகோதரர்கள். அதனால் நீங்க அது நம்ம எதுக்காக நான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துறேன்னா, மயங்கிறாதீங்க. நம்ம தெளிவாக இருக்கிறோம். நம்ம என்னடா இது இவ்வளவு காலமா அமைப்பு நடத்துறோம், எவ்வளவுதான் நம்ம கூப்பாடு போட்டாலும் 200 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 300 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுலயும் முக்காவாசி பேர் தாடி நரைத்தவர்களாக இருக்கிறார்களே. அதுதான் சகோதரர்கள் நம்முடைய பலமே. அதுதான் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் கலீலும் மினல் ஆகிரீன். சொர்க்கவாசிகள் யார் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லும் போது 1400 ஆண்டுகளுக்கு முன்னமேயே சொல்லிவிட்டான். சுல்லத்தும் மினல்
அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். சுல்லத்து மினல் அவ்வலீன்னா என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு முந்தி உள்ள மக்களில் ஒரு ஓரளவுக்கு கூட்டம், அது கூட அல்லாஹ் கசீர் பெரும்பான்மைன்னு சொல்லல, ஓரளவுக்கு. ஆனா அந்த பின்னாடி வரக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் கலீல். கலீல்னா என்னது? கொஞ்சம். அதனால தான் நான் சொன்னேன் 70 divided 1/73, 73 பேருக்கு ஒருவர் என்று நீங்கள் கணக்கெடுத்தால் எவ்வளவு பேர் இருப்பார்களோ அவ்வளவு பேர் தான் ஹக்கில் இருப்பார்கள். ஆனால் இப்ப இவர்கள் தர்க்க ரீதியாக சொல்லுகிற எல்லா விஷயத்திற்கும் பதில் இருக்கிறது. அந்த பதிலை நாம் ஈமான் என்கின்ற அளவுகளை வைத்து பார்க்கும் போதுதான் அது நமக்கு பதிலாக தெரியும். ஈமான் என்கின்ற ஒன்று நம்முடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் நிச்சயம் அது பதிலாக தெரியாது. அல்லாஹ் நாடுவோர்களுக்கு நபிமார்களுடைய வாரிசுகளிலே பல பேருக்கு தெரியவில்லையே. நூஹ் நபி 950 ஆண்டு காலம் தாவா மட்டும் செய்தார்னு படிக்கிறோம். பெத்த புள்ள என்ன சொல்லிச்சு? லாஜிக் பாயிண்ட் தான் பேசிச்சு. டேய் மழை ஓவரா வருதுடா, உன்னை அடிச்சுட்டு போயிரும், சாவியிலா ஜபலின் நாம் பாருங்க பாயிண்ட். என்ன சொன்ன அவன்? எவ்வளவு வேகமாக வெள்ளம் வந்தாலும் நான் மலையின் முகட்டை பிடித்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன். அப்போ அறிவு மனிதனை அழிக்கத்தான் செய்யும் சகோதரர்களே. ஈமான் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் யார்? நபியின் வீட்டில் வளர்ந்த கொழுந்து, ஒரு நபியின் வாரிசாக ஒரு நபியின் வீட்டில் வளர்ந்த கொழுந்து, ஒரு நபி 950 ஆண்டு காலம் தாவா செய்த ஒரு நபி, இறை தூதர்களின் முதன்மை பட்டியலிலே முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு இறை தூதர், உலுல் அஸ்மில் ஒருவர் சொல்லுகிறார், மகன் என்ற பாசம் அவரை கண்ணீர் வர வைத்து கவலையில் அவரை தள்ளி, மகனே மழை வருகிறதடா வந்து ஏறி விடு. அல்லாஹ்வுடைய ஆர்டர் தெளிவா இருக்குது. நூஹ் நபியே, உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இதில் ஏற வேண்டும் என்று இருந்தும் கூட மகன் மேல இருக்கிற ஒரு பாசம், மகனே வந்து ஏறி விடுனார். என்ன சொன்னா? சாவி இலா ஜபலி யாசிமுனி. நாம் பாருங்க, எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் அந்த அலையில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு அறிவு இருக்கிறது, நான் மலையை பிடித்து தொங்கிக் கொள்வேன்னு தத்துவம் தான் பேசினான். அப்போ தத்துவம் பேசுபவர்கள் நிச்சயம் வழிகேட்டிற்குத்தான் சகோதரர்களை போவார்கள். அதனால் தான் நீங்கள் பாருங்கள், விஞ்ஞானிகளில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களாக இருப்பதில்லை. எத்தனை கண்டுபிடிப்பு, எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு, போன்ல ஆரம்பிச்சு டிவி ஆரம்பிச்சு எவ்வளவு கண்டுபிடிப்புகள். ஏன் கண்டுபிடிக்கிறவெல்லாம் பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு வர்றதில்லை? ஓரளவுக்கு வந்திருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ், தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் பெரும்பாலும் ஏன் வருவதில்லை என்று சொன்னால், தத்துவத்தின் அடிப்படையில் தான் மார்க்கத்தை புரிவேன் என்று பித்தம் பிடித்தலையக்கூடியவர்கள் நிச்சயம் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எதையும் அவர்கள் தர்க்க ரீதியாகத்தான் பார்ப்பார்கள். மனைவியின் அன்பை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, மக்களின் ஏக்கத்தை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, இந்த மரியாதை கண்ணியம் அதெல்லாம் எதுவுமே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அவர்களுக்கு முன்னால் இருப்பது பூராக வாய்ஜாலம், அவர்களுக்கு முன்னால் இருப்பது பூரா வார்த்தைகள் விளையாட்டுதான். அதனால் சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, சரி இப்படி நேரடியா படிக்கும் போது முரண்படுதே என்று சொல்லி அந்த கதவை நாம் திறந்து விட்டால், தகவலுக்காக சொல்லுகிறேன், திருமறை வசனங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியுமா, அப்படி மறுப்பதற்கு போய்விட முடியும். குர்ஆனுடைய வசனங்களில் ஒன்று, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களிடத்திலே விசாரிப்பானா விசாரிக்க மாட்டானா என்று ஒன்று வருகிறது. அது நமக்கு தெரியும், கேள்வி கணக்கு இருக்குதா இல்லையா? குற்றவாளிகள் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டுத்தான் அவர்கள் குற்றவாளிகள் என்று புரிந்து கொள்வானா, இல்ல அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் குற்றவாளிகள் என்று புரிந்து கொள்ளப்படுமா? சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறதுக்குன்னு ஒரு சில ஸ்டேஜ்களை வச்சிருக்கிறான். எப்படி? சொர்க்கவாசிகளுக்கு வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும், நரகவாசிகளுக்கு இடது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும். சொர்க்கவாசிகள் எல்லாம் நல்லோர்களோடு ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அவரவர்களுடைய நல்ல இமாம்களோடு அழைக்கப்படுவார்கள், நபிமார்களோடு அழைக்கப்படுவார்கள். தீயோர்கள் எல்லாம் அவர்களை வழிகெடுத்த தலைவர்களோடு அழைக்கப்படுவார்கள். இந்த அடையாளங்கள்லாம் வச்சே புரிஞ்சுக்கலாம் இது பாஸ் இது ஃபெயில்னு. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ரெண்டு விதமாக வசனங்கள் வருகிறது. உதாரணமாக, ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், அந்த சூர் ஊதப்படும் வேளையில் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதசாஅலூன், அவர்களுக்கிடையில் எந்த விதமான அதாவது குடும்ப இணைப்புகளோ பாரம்பரிய உறவுகளோ இருக்காது, அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். ஃபஅமியத் அலைஹிமுல் அன்பா யௌமைதின் ஃபஹும் லா யதசாஅலூன், அந்த நாளில் செய்திகள் எல்லாமே அவர்களுக்கு குருட்டுத்தனமாக மாறிவிடும், அவர்கள் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சூரத்துல் மூமினூன் என்கிற அத்தியாயத்தின் 101வது வசனத்திலும் சூரத்துல் கஸஸ் என்கிற அத்தியாயத்தின் 66வது வசனத்திலும் வருகிறது. ஆனா
இன்னொரு வசனம் சூரத்து சாஃபாத்தில் எப்படி வருகிறது? வஅக்பல பஅதுஹும் அலா பஅதின், அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி வருவார்கள். யதசாஅலூன், ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள், விசாரித்துக் கொள்வார்கள். நான் முதல்ல வாசிச்ச 2 வசனத்துல லா யதசாஅலூன், வேற வார்த்தை கூட வரல. வேற வார்த்தை வந்தாவது இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தம், இதனுடைய ரூட் வேர்டு வேற, அதனுடைய ரூட் வேர்டு வேறன்னு வழக்கம் போல ஒரு ரூட்ல போயிடலாம். ஆனா இதுல எப்படி வருது? லா யதசாஅலூன் யதசாஅலூன், கேட்டுக்கொள்ள மாட்டார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள், விசாரிப்பார்கள். என்ன செய்யறது? விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்களா? இரண்டும் குர்ஆன் சரியான ஹதீஸ் இருந்தாவது மறுத்தரலாம். இது குர்ஆனுடைய வசனமாச்ச மறுக்க முடியாது. இப்ப இங்கே நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு பதில் அங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன பதில் சொல்றது? ஏதாவது ஒரு பதில சொல்லணும். அதுக்கு நம்ம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன பதிலே சொல்லிட்டு போயிடணும். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த முதலில் வரக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கப்ல நஃப்கத்தி சானியா, இரண்டாவது ஊதுதலுக்கு முன்பு இந்த கேட்டுக்கொள்வார்கள் என்று வருவது பொறுத்த வரைக்கும் அதற்கு அடுத்து உள்ளது. ஏன்னா கியாமத் நாளுடைய ஒரு நாள் என்பது உலகத்தினுடைய எத்தனை நாளுக்கு சமம் சொல்லுங்க? 1000 ஆண்டுகள் வருது. இன்னொரு வருஷத்துல எப்படி வருது? 50,000 என்று கூட வருகிறது. அப்ப அந்த நாள் நம்முடைய 24 மணி நேரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கால்குலேட் பண்ணக்கூடாது. அங்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் நடத்தக்கூடிய அந்த கேதரிங் நம்முடைய ஒரு நாள் மாநாடு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய திட்டமிடலுக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமானது. அங்கே என்ன கேள்வி கணக்கு என்று சொல்வது, விசாரணை என்பது என்ன ஒரே அமர்வா? நம்ம இடத்துல ஒரு மாநாட்டிலே 4 அமர்வு இருக்கும் போது ஏன் மறுமையினுடைய அல்லாஹ்வுடைய மைதானத்தில் அமர்வுகள் இருக்காது? அப்ப இந்த அமர்வில் அல்லாஹ் அப்படி செய்வான், இந்த அமர்வில் அல்லாஹ் இப்படி செய்வான். முடிவுக்கு வர்றோமா இல்லையா? இதை ஏங்க முரண்பட விடணும்? இப்படி ஒரு முடிவுக்கு வராட்டா குர்ஆனுடைய வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படத்தான் செய்யும். அதனால் தான் உலமாக்கள் அழகான 4 அடிப்படைகளை வைத்தார்கள். முதல் அடிப்படை என்ன? அல் ஜமா, 2 ஆதாரத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இப்படி நான் சொன்ன மாறுபட்ட கருத்தை கொண்ட 2 வசனங்களாக இருந்தாலும், அல்லது ஒரு வசனம் ஒரு ஹதீஸாக இருந்தாலும், அல்லது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸாக இருந்தாலும், அப்படி எல்லாமே வருது. ஒவ்வொன்றுக்கும் 100 உதாரணம் சொல்லலாம். அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்? அதற்கு ஜமா. ஜமா என்று சொன்னால் என்ன? 2ஐயும் ஒருங்கிணைத்து ஒரு முரண்படாத அர்த்தத்தை தர வேண்டும். இதுதான் இதனுடைய முதல் நிலைப்பாடு. இரண்டாவது என்ன? அந்நஸ்க். நஸ்க் என்றால் சட்டத்தினுடைய மாற்றம். முன்னாடி இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு, பின்னாடி அது என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. உதாரணமாக இத்தாவை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் நன்றாக படித்து பார்த்தால், ஒரு வசனத்தில் இத்தாவினுடைய தருவாய் எப்படி வருது? 1 வருடம் என்று வருகிறது. இன்னொரு வசனத்தில் 4 மாதம் 10 நாள் என்று வருகிறது. அப்போ கணவனை இழந்த கைம்பெண் 1 வருடம் இதா இருக்க வேண்டுமா, 4 மாதம் 10 நாள் இதா இருக்க வேண்டுமா? 2 வசனத்தையும் மோத விடுவீங்களா? அல்லது இல்ல 4 மாசம் 10 நாள் கொஞ்சம் ஈஸியா இருக்குது, அதனால அதை மட்டும் எடுத்துக்குவோம், இந்த 1 வருஷத்தை கொஞ்சம் 1 வருஷத்துக்கு தள்ளி வைப்போம், முடிவு எடுக்க முடியும்? அங்க நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? சஹாபாக்களுடைய விளக்கத்தின் வைத்து, இமாம்கள் கொடுத்த விளக்கத்தின் வைத்து, ஆரம்பத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்ததை அல்லாஹ் நாசிக் மன்சூகாக ஆக்கிவிட்டான். மதுவை பத்தி அப்படித்தானே வருது. மதுவினுடைய தடை குறித்த வசனங்கள் 3 காலகட்டத்தில் வந்தது, 3 விதங்களாக வந்தது. முதலில் மது குறித்து எப்படி வந்துச்சு? அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் நன்மையை காட்டிலும் தீமையே அதிகமாக இருக்கிறதுங்கிற வசனத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டா டாஸ்மாக் கூட நடத்தலாம். இப்படிதானே? 2 இருக்குப்பா, நன்மை வேணுங்கிறவன் வராத, தீமை பரவாயில்ல நினைக்கிறவன் வா, சொல்லிட்டு போயிடலாமே. அடுத்த வசனம் இறங்கியது, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையில் இருக்கும் போது தொழுகைக்கு வராதீர்கள். அப்ப தொழுவு நேரத்தை தவிர்த்துக்கிட்டு அழகா நைட்ல இஷா முடிச்சுட்டு அடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்சிட்டு வரலாமே. ஃபைனலா வசனம் வந்த உடனே என்ன முடிவுக்கு வர்றோம்? அழகா சொல்லிடுறோம், இது மதுவை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக மதுவில் ஊறிய ஒரு சமுதாயத்தை டக்குன்னு ஒரே நாள்ல அவங்களை தட்டி எழுப்பிட முடியாது. இதெல்லாம் அல்லாஹ் மதிநுட்பத்தை கொண்டு, ஹிக்மத்தை கொண்டு மிகச்சரியாக அல்லாஹ் சட்டங்களை போட்டு படிப்படியாக மக்களை எடுத்தான்னு எவ்வளவு அழகா சொல்றோம். வசனங்களுக்கும் பிரச்சனை இல்லாம, ஷரியத்துக்கும் பிரச்சனை இல்லாம, இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஏன் நீங்கள் மறுக்கிற செய்திகளுக்கு கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்க கூடாது? ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, அப்புறம் சட்டம் மாறியதுன்னு சொல்றது என்னங்க பிரச்சனை? நான் முஸ்லீம் எப்படி ஏத்துக்குவான்? அல்லாஹ் நான் முஸ்லீம உடையா? நான் முஸ்லீம் இருக்கிறவனுக்கே பிரச்சனையா இருக்குது. அவனுக்கு அல்லாஹ் நாடும் போது நிச்சயம் இதை அவன்கிட்ட போய் இதையா நம்ம சொல்ல போறோம்? அவனுக்கு நம்ம சொல்ல போறது தௌஹீதை சொல்ல போறோம், அல்லாஹ்வை பத்தி சொல்ல போறோம். ஏன்னா உன்னால் உருவாக்கப்பட்ட நீயால் செய்து வைத்திருக்கிற சிலைகளை போய் வணங்குகிறாயே, சிலைக்கு சக்தி இருக்கிறதான கேள்வி கேட்க போறோம். அவனிடத்துல கேட்பதற்கு 1000 விஷயம் இருக்குது. நுணுக்கமான விஷயங்களை பத்தி அவன் கேட்க வர போறான். உலமாக்களுக்கே குழம்புற ஒரு விஷயம், இதுல ஏங்க ஊர் மக்கள் வந்து தலையிட போறாங்க?
எல்லாத்தையும் எல்லாத்தோட போட்டு முடிச்சு போட்டு 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 இருக்கிறவனை எல்லாம் முட்டாளாக்கி அல்லாஹ் அக்பர் சமுதாயம் இன்றைக்கு சின்ன பின்னமான ஒரு நிலைக்கு போய்விட்டது. இப்படி நிறைய சொல்லலாம். அதே போன்று பாருங்கள், கேள்வி கணக்கை பற்றி சொன்னேன். 24வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் வகிஃபூஹும், அவர்களை நிப்பாட்டுங்கள், இன்னஹும் மஸ்ஊலூன், நிச்சயம் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு வருது. அதே போன்று ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன், ரசூலாக அனுப்பப்பட்டவர்களை விசாரிப்போம், ரசூல்மார்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களை விசாரிப்போம். 6வது அத்தியாயம் 7வது வசனம் இப்படி வருது. ஆனா 55வது அத்தியாயம் அர் ரஹ்மான் எல்லாம் அடிக்கடி ஓதுகின்ற அத்தியாயத்தில் எப்படி வருது? லா யுஸ்அலு அன் தன்பிஹி இன்சுன் வலா ஜான், மனிதனோ ஜின்னோ அவனுடைய பாவத்தை பற்றி அன்றைக்கு அவன் கேள்வி கணக்கே கேட்கப்பட மாட்டான். இப்ப என்ன பண்றது? இங்க அழகா சிம்பிளா ஒரு முடிவுக்கு வரும். என்ன முடிவுக்கு வரும்? முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தௌஹீத். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீதுல இருந்தானா ஷிர்க்ல இருந்தானா, அவனுடைய அடிப்படை என்ன, அது குறித்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? அவர்கள் செய்த பாவங்கள் பற்றிய பொதுவாக வந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். அதே போன்று நான் உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி கியாமத் நாளுடைய அந்த அமளிதுமளிகள்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாள் மாநாட்டில் ஒரு அமர்வில் முடிந்து விடுகின்ற விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய மதிநுட்பத்திற்குட்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஞானத்தை கொண்டு அவனுடைய மதிநுட்பத்திற்கு ஏற்றவாறு பல இடங்களில் பல மாதிரி வைப்பான். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்காமல் இருப்பான், இன்னொரு இடத்திலே கேட்பான். அவனுடைய இஷ்டம். அங்க ஒரு முடிவுக்கு வர்றோமா இல்லையா? அந்த வசனங்களை நாம் ஓத விடுவதில்லையே. இப்படியே சகோதரர்களே ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். 4 விஷயங்கள் இதுல இருக்கிறது. முதல் விஷயம் ஜமா, இரண்டாவது நஸ்க். நஸ்க்னா என்ன? இது முந்தி இறக்கப்பட்ட சட்டம், பிந்தி இறக்கப்பட்ட சட்டம் என்ன செஞ்சிருச்சு? முந்தி இறக்கப்பட்ட சட்டத்தை மாற்றி விட்டது என்கிற. மூன்றாவது சகோதரர்களே தர்ஜீஹ். தர்ஜீஹ் என்றால் இதைவிட இதற்கு ஆதாரம் வலுவாக இருக்கிறது என்பதனால் அதை ஏற்றுக்கொள்ளுதல். 2 விஷயங்கள் வருது, ரெண்டுமே நேருக்கு நேர் முரண்படுது. இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னா, எதை விட எந்த விஷயத்திற்கு ஆதாரம் வலுவாக இருக்கிறதோ அதை எடுக்கிறோம். அதற்காக இதை மறுக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அதாவது இது குறித்த விஷயத்தை விட இது குறித்த விஷயத்தில் தான் ஆதாரம் வலுவாக இருக்கிறது. உதாரணமாக இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், குளிப்பு கடமையான அந்த விஷயங்கள், இது குறித்து எல்லாம் விளக்கங்கள் படிக்கும் போது இந்த விஷயத்தில் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இல்ல சின்ன பிள்ளைகளா முன்னாடி நீங்க உட்கார வச்சுக்கிட்டா இப்படி நம்ம இதை விளக்கமா சொல்லித்தான் ஆகணும். சரி, புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக ஆணும் பெண்ணும் இணையும் போது அவர்களுக்கு இடையில் நீர் வெளியே வராவிட்டால் குளிக்கலாமா குளிக்க கூடாதா? இது சஹாபாக்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடான உள்ள ஒரு சட்டம். சஹாபிகளில் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், இல்லை விந்து வெளிவந்தால் தான், தண்ணீர் வெளிவந்தால் தான் குளிப்பு கடமை, இல்லை என்றால் இல்லை. இது குறித்து இந்த கருத்தை யார் சொல்றது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்கள். ஹதீஸ்கள் நிறைய அறிவித்தவங்க தான். ஆனால் இதற்கு மாற்றமான ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இதல் தக்கல் ஹத்தானானி ஃபவஜபல் குஸ்லு, நீர் இறங்காவிட்டாலும் 2 உறுப்புகளும் தண்ணீர் சந்தித்து விட்டாலே குளிப்பு கடமை. இப்ப இந்த விஷயத்தில் இந்த இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்த விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அறிவதற்கும் நேரடியாக பெறுவதற்கும் அதிக அனுகூலம் கொண்டவர்கள் யாரு? ஏனைய சஹாபாக்களா, நபியின் மனைவிமார்களா? நபியின் மனைவிமார்கள் தான். அப்ப இந்த சட்டத்தில் இவர்களை விட இவர்களுக்கு தான் என்ன இருக்குது? ஞானம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த விவரம், இந்த சட்டம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று ஒரு முடிவு வைத்து இந்த சட்டத்தை ஏற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் இதைத்தான் இன்றைக்கு சட்டமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு புதுசா தெரிவதனால் எங்களுடைய ஷேக் அவர்கள் இஸ்கமாலுதீன் மதனி அடிக்கடி ஒன்றை சொல்லுவார், குல்லு ஜதீதின் லதீதுன் பார், ஒவ்வொரு புதுமையும் அது இனிமைதான் பார். குல்லு ஜதீதின் லதீதுன் பார். அந்த மாதிரி புதியதாக சொல்வதனால் இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம், இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் என்னவோ பெரிய தத்துவத்தை நம்முடைய தலைவர் சொல்லிவிட்டார் என்று நினைத்து பின்னாடி போய் இதெல்லாம் என்றைக்கோ பேசி அதை சாகடித்து கஃபன் செய்து தஃபன் செய்து ஜனாதா செய்து அடக்கம் செய்து விட்ட விஷயங்கள் இது. கஃபன்னா தஃபன்னா வ ஸல்லைனா அலைஹில் ஜனாஸாம், இதெல்லாம் கஃபனிட்டு தஃபனிட்டு ஜனாஸா தொழுது முடித்து விட்ட விஷயங்கள். இது புதிதாக உள்ள இருந்து தூசு தட்டி வெளியே சொன்ன உடனே நம்முடைய மக்களுக்கெல்லாம் ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப வினோதமாகவும் தெரிகின்ற காரணத்தால் இதுக்கு பேர் தான் தர்ஜீஹ். தர்ஜீஹ்னா புரியுதா? அதற்காக இந்த ஆதாரத்தை மறுப்பது என்ற அர்த்தம் அல்ல. இதற்கு இதை விட அது. அடுத்து என்னது? ஜமுவும் பண்ண முடியல, நஸ்ஹும் பண்ண முடியல, தர்ஜீஹ் பண்ணாலும் 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. கடைசி சுகூத். சுகூத்னா என்ன? மௌனமாக போயிடணும்.
குரங்குகள் விபச்சாரம் செஞ்சதுங்கிறதெல்லாம் போட்டு குரங்குத்தனமான வேலைகளை இன்னைக்கு பார்க்கிறோம். ஏங்க விளங்குதா உங்களுக்கு? அப்ப இதுல என்னது சுகூத், எது நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லையோ அதுல நம்ம என்ன செஞ்சிடணும்? மௌனம் காத்து விட வேண்டும். அதிலே நாம் இப்படிப்பட்ட 4 முடிவுகளை வைத்தால் மட்டும்தான் சகோதரர்களை ஷரியத்தினுடைய அனைத்து விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அது எப்படிங்க மார்க்கத்தினுடைய விஷயத்துல நம்ம அமைதியா இருக்கிறது அப்படின்னீங்கன்னா, அப்ப மற்ற விஷயத்துல மார்க்க விஷயத்துல எப்படி அமைதியா இருக்கிறோம்? ஹஜ்ருல் அஸ்வதை போய் முத்தமிடுகிறோமே, இதற்கு என்ன நீங்க அறிவுபூர்வமான காரணத்தை சொல்ல முடியும்? தவாப் செய்கிறோமே, இதற்கு என்ன அறிவுபூர்வமான காரணத்தை சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தயம்மத்துக்கு என்ன அறிவுபூர்வமா சொல்ல முடியும்? குளிப்பு கடமையானால் கூட தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்னங்க செய்யறோம்? தயம்மம் பண்ணிட்டு போறோம். தயம்மம்ங்கிறது என்ன? வானத்திலிருந்து இறங்கிய சம்சம் தண்ணீரில் நீராடல் தான் தயம்மம் பேரா? காய்ந்த மண்ணில் 2 கரத்தையும் இப்படி தட்டி அந்த தூசை எடுத்து மூஞ்சில தடவுறது தயம்மம். இதுக்கு நீங்க அறிவு ரீதியாக என்ன சொல்லிட முடியும்? ஆல்ரெடி அசுத்தத்தில் இருக்கிற ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் கடமையான குளிப்பே. அந்த கடமையான குளிப்பிற்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் சும்மா போங்கிறது கூட ஓரளவுக்கு ஓகே. என்ன மண்ணை வாரி தேய்ங்கிறது எப்படிங்க அதை லாஜிக்கா எடுத்துக்க முடியும்? அங்க நம்ம என்ன பண்றோம்? நோ, ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம உள்ள போக கூடாது. இங்க சுகூத், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாதுன்ட்டு போற மாதிரி. இப்படி இந்த 2-3 விஷயத்துல உங்களுக்கு விளக்கம் இருக்குது. உங்களுடைய அடிமனசு உள்மனசு ஏற்க மறுக்கிறது என்றால் கூட நீங்கள் கடைசியாக வைக்க வேண்டிய ஆயுதம் மார்க்கத்தின் நலன் கருதி, இந்த சன்மார்க்கத்தின் நலன் கருதி, ஹதீஸினுடைய புனிதம் கருதி, சுன்னாவுடைய பாதுகாப்பு கருதி, மார்க்கத்தின் பரவ வேண்டும் என்கிற அந்த நல்லெண்ணம் கருதி அமைதியாக இருந்து விட்டு போவதில் தவறே இல்லை சகோதரர்களே. எதுக்கு பிடிச்சிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு தொங்கணும்? ஏன் இந்த மத்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் யாருமே பேசவில்லை? ஏன் எல்லாரும் பேசாமல் இருந்தார்கள்? பொது மேடைகள் என்ன நமக்குத்தான் கிடைத்ததா? நமக்கு முன்னாடி உள்ள உலமாக்கள் எல்லாம் மேடைகளில் பேசியது இல்லையா? மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், மனிதர்களுடைய அறிவுக்கேற்ப அவர்களிடத்திலே பேசுங்கள்னு சொன்னாங்க. பெரிய பெரிய அறிஞர்களிடத்தில் பேச வேண்டிய விஷயத்தை எல்லாம் போய் சின்ன பிள்ளைகளை கூட்டி வைத்து பேசி இவனுக்கும் இவங்களுக்கும் சண்டையை இழுத்து விட்டு பிரச்சனைகளைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம சொன்ன உடனே பார்த்தீர்களா அந்த காலத்தில் குராஃபிகள் சொன்னதை இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார். குராஃபிகள் கிட்ட தர்காவுக்கு போறதும் ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கபரிலே போய் முட்டி கொண்டிருக்கான்கிற இந்த மௌட்டிக சிந்தனையை தகர்ப்பதற்காக ஒரு நல்லெண்ணம் கருதி கேள்வி கேளுங்கள் என்று நம்முடைய உலமாக்கள் சொன்னது இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நிலைமை சமுதாயத்தினுடைய புனிதத்தையே இது பண்றது போல ஆகி போச்சு. அதே போன்று பாருங்க, அல்லாஹுவை பார்க்க முடியுமா முடியாதா? உலகத்துல பார்க்க முடியாது, மறுமையில பார்க்கலாம். நல்லடியார்களா தான் மறுமையில பார்க்கலான்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு ஆக கடைசியாக அது எப்படி வருது? அதை விட ஒரு லzzத், ஒரு இனிமையே இல்லை என்கிற அடிப்படையில் கடைசியாக அல்லாஹ் அந்த நல்லடியார்களுக்கு கொடுக்கிற இன்ப பரிசு தன்னுடைய திருவுருவத்தை காட்டுவான். ரைட், இதை நம்ம நம்புறோம். இது குர்ஆன்ல வருதா? ஆனா குர்ஆன்ல எப்படி வருது? லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அவனை அடையாது, அவன்தான் பார்வைகளை அடைவான். ஆனா அதே குர்ஆன்ல இன்னொரு வசனம், உஜூஹுன் யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. டீடைலா வரல, ஆனால் மறைமுகமாக அந்த நாளில் சில முகங்கள் நாதிரா மலர்ச்சியோடு இருக்கும். அவர்கள் தங்களுடைய அந்த முகங்கள் தமது இறைவனை பார்க்கும். நாதிரா நாதிரா பார்க்கும். அப்ப ஒரு வசனம் வருது பார்வைகள் அவனை அடையாது, இன்னொரு வசனம் வருது பார்வைகள் அவனை, அதாவது அவர்கள் அந்த முகங்கள் இறைவனை பார்க்கும். இப்ப இந்த வசனத்துல எதை ஏத்துக்கிறது எதை விட்டுறது? முதல் வசனம் 6வது அத்தியாயத்தில் 103வது வசனம், இரண்டாவது நாம் குறிப்பிட்ட வசனம் சூரத்துல் கியாமாவில் 22, 23. அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்? ஜம்ஆ பண்றோம். பதில நீங்களே சொல்லிட்டீங்க. என்னது? முதல் வசனம் சொல்லுவது உலகத்தை குறித்து, முதல் வசனம் சொல்லுவது உலகத்தில் எல்லோரையும், மறுமையில் இல்ல முதல் வசனம் பார்க்க முடியாது. யாரால பார்க்க முடியாது? தீயோர்களால் பார்க்க முடியாது, முஷ்ரிக்குகளால் பார்க்க முடியாது, குஃபார்களால் பார்க்க முடியாது, முனாஃபிக்குகளால் பார்க்க முடியாது. ஆனா அந்த பார்க்க முடியும் என்பது ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு விதிவிலக்கு. மறுமையில் நல்லடியார்கள் அவர்களை பார்ப்பார்கள். இப்படி சகோதரர்களை இன்னும் நம்ம பார்க்கலாம். உதாரணமாக வசியத்து செய்வதுனா தெரியுதா? என்னது? அதாவது மரணிக்கும் தருவாயில் இருக்கின்றவர் தன்னுடைய மரணத்தை அவர் உணர்கிறார் எனும் போது தன்னுடைய பொருளாதாரம்,
நல்ல முறையில் செலவழிக்கப்பட வேண்டும் என்று அவராக ஒரு முடிவெடுத்து அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை மரண சாசனமாக அவர் எழுதி வைத்து விட்டு போவது வசியத். உண்மையில் சகோதரர்களே, இது இன்றைக்கு நம்முடைய செல்வந்தர்களிடத்திலே காண முடியாத ஒரு மரபாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் உலகம் முழுவதும் அரபு நாடுகளில், குறிப்பாக சவுதி, குவைத் போன்ற நாடுகளில் உள்ள பொருளாதாரங்கள் கொண்டு ஏகப்பட்ட நல்லறங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலெல்லாம் நேரடியாகவே அரசாங்கத்தினுடைய அனுமதியை கொண்டே அரபு நாட்டு பணங்களை கொண்டு ஏராளமான நல்லறங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரபு நாட்டு பணங்கள் என்றால் அது வெறுமனே அரபு நாட்டினுடைய வியாபார நிறுவனங்கள் முதலீடுகளாக போட்டு சம்பாதித்த லாபங்கள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அதிலே உள்ள பெரும்பகுதியான பணம், பெரும்பகுதியான பொருளாதாரம் அங்கிருக்கின்ற நல்லோர்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள் மரணிக்கும் தருவாயில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலே செய்துவிட்டு சென்ற வசியத்தினுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற ஏராளமான பள்ளிவாசல்கள். அப்போ இது இன்றைக்கு நம்முடைய நடைமுறையிலும் இருக்க வேண்டும். ஆனால் இது குறித்து குர்ஆன்ல எப்படி வசனம் வருகிறது? வசியத்தை பற்றி வரும்போது, குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக கைரலில் வசியத்துல் வாலிதைனி வல் அக்ரபீன். உங்கள் மீது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் என்றால் அவர் பொருளாதாரத்தை, நல்ல விஷயத்தை விட்டு செல்வார் என்று இருக்கும் போது அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் வசியத்து செய்யலாம் என்று குர்ஆன்ல இருக்கு. அல் வசியத்துல் வாலிதைனி வல் அக்ரபீன. வாலிதைன் என்றால் என்னது? பெற்றோர்களுக்கு வசியத்து செய்யலாம் என்று வசனம் வருகிறது. ஆனால் ஹதீஸ்ல எப்படி வருகிறது? லா வசியத்த லி வாரிஸ், நேரடி வாரிசுதாரருக்கு வசியத்து கொடுக்க கூடாது என்று. அப்ப அதுக்கு இது முரண்படுகிறது. இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்க நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? இல்லை, அங்கே அல்லாஹ் சொல்லுவது வேறு சட்டம், அது மாற்றியமைக்கப்பட்ட சட்டம். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை கொண்டுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. சொந்த பந்தங்களுக்கு என்றால் நேரடி வாரிசுகளுக்கு செல்வந்தர்கள் என்ன செய்ய முடியாது? இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? வசியத்து செய்ய முடியாது. அதே போன்று வசியத்தினுடைய அளவு, பொருளாதாரம் எல்லாத்தையும் வசியத்து பண்ணிட முடியுமா? முடியாது. அப்ப அங்கேயும் ஹதீஸ்களுடைய துணையை கொண்டுதான் சட்டம் இயற்றப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, ஒரு பெண் திருமணம் முடிக்கிறோம், இன்னொரு திருமணம் நாம் முடிக்கிறோம் என்றால் அதிகபட்சமாக இன்னும் 3 திருமணங்கள் முடிப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. இது பேசினாலே பிரச்சனை வரும், இருந்தாலும் சட்டத்திற்காக பேசித்தான் ஆகணும். இதிலே இங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால பெண்கள் யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஒருத்தையை நாம் திருமணம் முடித்திருக்கிறோம், அவளோடு இன்னொருத்தையை நாம் முடிக்க கூடாது என்று திருக்குர்ஆனிலே தடை இருக்கிறது. யாரை முடிக்க கூடாது? அன் தஜ்மா பைனல் உக்தைன், இரு சகோதரிகளை ஒரு சேர மணம் முடிக்க கூடாது. ஒருவேளை இந்த மனைவியை விட்டு நாம் பிரிந்து விட்டாலோ அல்லது இந்த மனைவி இறந்து விட்டாலோ அடுத்த நம்ம என்ன செஞ்சு முடிச்சுக்கலாம். அதுக்கு ஆதாரம் இருக்கு. யாரு செஞ்சா அப்படி? யார் அப்படி திருமணம் பண்ணா சொல்லுங்க? இஸ்லாமிய வரலாறுல ஒரு சகோதரி இறந்ததற்கு பிறகு அவங்களுடைய சொந்த சகோதரி அந்த சஹாபி கல்யாணம் பண்ணாங்க. ரசூலுல்லாவே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது யாரும் நீங்க சொன்னாதான் இனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யார் சொல்லுங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், அவங்களும் மறைச்சவன சொன்னாங்க, லவ் கானத் லி சாலிசத்துன், இன்னும் எனக்கு ஒரு பெண்மகள் இருந்தால் அவளையும் நான் என்ன செய்வேன்? உஸ்மானுக்கு மனம் முடித்து கொடுப்பேன். அப்படி ஒரு மருமகனை உலகத்திலே யாருக்குமே கிடைக்காதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் அக்பர் ஒரு மகனை போன்று வாழ்ந்த ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம எல்லாம் ஒன்றை கட்டி கொடுத்துக்கிட்டே படாத பாடு படுத்துறோம். ஐயோ, அந்த ஊரா, அந்த ஃபேமிலியா, அந்த ஊருக்கே நீ இன்னொரு பண்ண தரமாட்டேன்னு தான் பெரும்பான்மையான மாமனார்கள் முடிவுக்கு வராங்க. நம்ம ஊர் மாமனார்கள் இல்லை, உங்களுக்கெல்லாம் நல்ல மருமகன்கள். ஒரு சில இடங்களில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஊர்ல நம்ம மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துருப்போம். அவன் பண்ற டார்ச்சர்ல நம்ம யாரை வெறுப்போம்? அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் வெறுத்து விடுவோம், அந்த ஊரையே வெறுத்து விடுவோம். ஐயோ, அந்த மாவட்டத்துக்கே வேணாம்ப்பா, நான் பக்கத்திலேயே முன்ன கட்டி கொடுத்துக்கிறேன்னு முடிவுக்கு வரக்கூடிய மருமகன்களைத்தான் பெரும்பான்மையான மாமனார்கள் பார்ப்பார்கள். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் 2 பெண்ணை ஒன்றன் பின் ஒன்றாக ரசூலுல்லாஹ் மணமுடித்து கொடுத்து 2 பேருமே இறந்ததற்கு பிறகு சொன்னார்கள், எனக்கு இன்னொரு மகள் இருந்தா அந்த மகளையும் நான் உஸ்மானுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன். அதனால் மருமகன்மார்கள் எல்லாம் மாப்பிள்ளை முறுக்கோடு வாழக்கூடாது சகோதரர்களே. மாமனார்களை நம்முடைய இன்னொரு தகப்பன் ஸ்தானத்திலே வைத்தவருக்கு மரியாதை கொடுப்பதை தயவு செய்து இளைஞர்கள் ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சரி, அப்ப இங்க சட்டம் என்ன இருக்குது? அதாவது 2 சகோதரிகளை ஒரு சேர மணம் முடிக்க கூடாதுன்னு தான் இருக்குது. ஆனா இப்ப இந்த மாமியாரின் தங்கை மணம் முடிக்கலாமா? மாமியாரும் மணம் முடிக்க கூடாது, குர்ஆன்ல டைரக்டா வந்துருச்சு. மாமியாரின் தங்கையை மணம் முடிக்கலாமா? அதாவது நம்முடைய மனைவியினுடைய தாயினுடைய சகோதரி மணம் முடிக்கலாமா? அது குர்ஆன்ல கிடையாது. ஆனா ஹதீஸ்ல எப்படி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொல்கிறார்கள்? லா துன்கஹுல் மர்அத்து அலா அம்மத்திஹா வலா அலா காலத்திஹா. மனைவி அவளுடைய சிறிய தாயையும் பெரிய தாயையும் மணம் முடிக்க முடியாது. அதே போன்று அவளுடைய மாமி, அவள் வாப்பாவின் தங்கச்சி, அவளையும் மணம் முடிக்க கூடாது. ஆனா இது நீங்க குர்ஆன்ல தடை செய்யப்பட்ட திருமண உறவுகளுடைய சட்டங்களை பார்க்கும்போது இது கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா எல்லா தடையும் அல்லாஹ் போட்டுட்டு முடிக்கும் போது எப்படி திரும்ப முடிப்பான்? ஓ உஹில்லலக்கும் மாவரா அதாலிக்கும், இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றை தவிர எல்லாமே உங்களுக்கு ஹலால் என்று செய்தி வந்திருக்கிறது. உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, மாவரா அதாலிக்கும், இது அல்லாத எல்லா உறவுகளும். ஆனா இது போக சுன்னாவை மையமாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பொன் சொல்லை மையமாக வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம்? மனைவியினுடைய அந்த அம்மாவுடைய சகோதரிகளையும் தந்தையினுடைய வழியில் வரக்கூடிய சகோதரிகளையும் மணம் முடிக்க கூடாது என்கிற சட்டத்தை சுன்னாவை கொண்டுதான் இன்றைக்கு உலகம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்ல குர்ஆன்ல இதை தவிர எல்லாமே உங்களுக்கு ஹலால்னு வந்துருச்சு, அதனால் இதை நீங்க ஹராம்னு சொல்ல முடியாது என்று ஒருவன் சண்டை போட்டால் அவனுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோமோ அதே பதிலைத்தான் இந்த கொள்கை குன்றுகளுக்கும் நாம் சொல்ல வேண்டும். ஏன் சுன்னா? என்ன சுன்னானா என்னவா? உனக்கு சுன்னாவிற்கு அவ்வளவு பவரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் தன் மன இச்சைப்படி சொந்த சரக்காக எதையும் சொல்வதில்லை, அவர் சொல்கின்ற எல்லாமே அவருக்கு அறிவிக்கப்படுகிற வஹி. அப்படின்னும் போது அந்த வஹிக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், குர்ஆன் வஹி மத்லு, ஓதப்படுகின்ற வஹி, ஹதீஸ் வஹி கைர மத்லு, தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு திலாவத்தாக ஓத முடியாத வஹி என்கிற வித்தியாசத்தை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. மற்ற எந்த காரணங்களும் சொன்னாலும் அது ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் தானே தவிர வித்தியாசங்கள் இல்லை. விளக்கங்கள் வேறு. அதுக்காக குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சுன்னா என்று சொல்லித்தான் இன்றைக்கு சமுதாயம் வழிகட்டிலே போய் கொண்டிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், நபிமார்களுடைய சொத்துக்கு யாராவது வாரிசா வர முடியுமா? இல்ல. எல்லாத்துக்கும் தெரியும் நபிமார்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்களுடைய சொத்துக்களுக்கு என்ன செய்ய முடியாது? யாரும் வாரிசாக வர முடியாது. ஆதலால் தான் நபியின் மனைவிமார்களை கூட நபிமார்களின் மரணத்திற்கு பிறகு அடுத்த மக்கள் என்ன செய்ய முடியாது? திருமணம் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா குர்ஆன்ல வசனம் எப்படி வருது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ, வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ வ கானத் இம்ராஅத்தி ஆகிரன் ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப. யா அல்லாஹ், நான் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு சந்ததிகள் இல்லாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். என் மனைவியோ இன்னும் மலட்டுத்தன்மை கொண்டவராக இருக்கிறார். எனக்கு உன்புறத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி எனக்கு ஒரு வாரிசை தா, அவர் எனக்கு வாரிசாக இருப்பார், யாக்கூபின் குடும்பத்திற்கு வாரிசாக இருப்பார். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னா மாஷரல் அன்பியா, நாங்கள் நபிமார்களுடைய சமுதாயம், லா நூரசு, எங்களுக்கு வாரிசை கிடையாது, நாங்கள் எதை விட்டு விடுகிறோமோ அது சதகா. ஆனா குர்ஆன்ல எப்படி வருது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசு பற்றி வருகிறது. அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வரும்போது வரிச சுலைமான தாவூதுக்கு சுலைமான் வாரிசாக வந்தார் என்று வருகிறதே. என்ன வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுது. இது இதுவரைக்கும் அவர்கள் மறுக்கவில்லை. இங்க என்ன செய்யறோம்? ஜமூ பண்றோம். என்ன ஜமூ பண்றோம்? நபிமார்கள் வாரிசாக வரமாட்டார்கள் என்று சொன்னதனுடைய கருத்து பொருளாதாரம் குறித்து மட்டும் சொல்லக்கூடிய விஷயம். அவர்கள் விட்டு சென்ற அந்த தனங்களை பற்றி மட்டும் சொல்லுகின்ற விஷயம், சட்டம். இங்க குர்ஆன்ல பொதுவா வர்றது, அவர் இவருக்கு வாரிசாவார் என்றால் சாதாரணமாக அடுத்து பிள்ளையாக வருவார் என்ற அர்த்தம். என்னுடைய பணியை அவரும் மேற்கொள்வார் என்ற அர்த்தம். எனக்கு பொறுப்பாக எனக்கு பிறகு அவரும் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார் என்ற அர்த்தம். புரிஞ்சு கொள்கிறோமா இல்லையா? அப்ப இதிலெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எதை அளவுகோலாக வைத்தோமோ அதே அளவுகோலைத்தான் அதிலும் வைக்க வேண்டும். இன்னும் இது போன்ற உதாரணங்கள் எவ்வளவோ சொல்லலாம். இறுதியாக இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லி இந்த முதல் வகுப்பை நிறைவு செய்யும். என்ன சூனியத்தில் என்ன பிரச்சனை? சூனியம் எங்க பார்த்தாலும் சூனியம், எதுல பார்த்தாலும் சூனியம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம என்னவோ எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் சூனியத்திற்கான சிறப்பு கடைகளை திறந்து வைத்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம், ஷேகுமார்கள் எல்லாம் மிகப்பெரிய சூனியக்காரர்கள், ஏஜென்ட்டுகளை போல் இன்றைக்கு கொஞ்சம் கூட புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
சூனியத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் எதிரான மார்க்கம் தான். ஒன்றை செய்யாதே என்று சொல்லும் போது என்னங்க அர்த்தம்? அது இருக்குது, அதனால தான் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. எது? இன்றைக்கு வரைக்கும் நீங்க நல்லா படிச்சதா பதில் தான் எங்களுக்கு மெயில் அனுப்புங்க, ஃபேக்ஸ் அனுப்புங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. எது? அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களே. முதல் பாவமாக சொல்லும் போது ஷிர்க் சொன்னாங்களே. ஷிர்க்குன்னு ஒண்ணு இருக்குது, அதனால அது செய்யக்கூடியது செஞ்சா பாவம். கொலைன்னு ஒண்ணு இருக்குது, அதனால அது செய்யக்கூடியது, அது செஞ்சா அது பாவம். போர்ல புறமுதுகு காட்டி ஓடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அது செஞ்சா ஒரு பாவம். விபச்சாரம் ஒண்ணு இருக்குது, அதனால அது செஞ்சா பாவம். சூனியம் அது இல்லை, அப்ப ஏன்பா வருது? பதில் சொல்ல முடியாது. நிச்சயமா யாராவது பதில் இருந்தா சொல்லுங்க. அவங்க எழுதுற புக் ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. சூனியம் எல்லாமே இருக்குது, அதை செஞ்சா பாவம் செய்யாதீங்க. ஏன்? அந்த பாவத்திற்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சபஅல் மூபிகாத். மூபிகாத் என்றால் நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவங்கள். ஒரு சில நன்மைகள் இருக்கிறது, ஒதுலாம் செய்யறோமே, அந்த நன்மையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பாவங்களை அழிக்கிற நன்மை. அது ஒது செய்யறது, தான தர்மம் கொடுக்கிறது, உம்ராவிற்கு போவது, இதெல்லாம் என்னது? ஒருத்தரை ஒருவர் முசாஃபா செய்து கொள்வது, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சுன்னாக்கள். ஏன்? அப்படி நம்ம செய்யும் போதெல்லாம் அதன் மூலம் அல்லாஹ் நன்மைகள் கொடுக்கிற அதே நேரத்தில் என்ன செய்யறான்? நம்முடைய தவறுகளை, பாவங்களை அல்லாஹ் அதை கொண்டு அழித்து கொண்டே இருக்கிறான். ஆனா இந்த லிஸ்ட் போட்ட 7 விஷயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றணும். யாராவது செஞ்சா அவங்க செய்த நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். ஹஜ்ஜுக்கு போறான், உம்ராக்கு போறான், எல்லாம் செய்யறான். டக்குன்னு போய் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு விட்டால், அல்லாதவருக்கு நேர்ச்சை செய்து விட்டால், அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு எப்படிங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? இன்றைக்கு வரைக்கும் அதில் பதில் இல்லை. அதே போன்று சூனியம் செய்ததை எப்படி யார சொல்லலாம், அதற்கு நாங்கள் தீர்வு காண்பது? சூனியத்தை கொண்டே சூனியத்தை எடுக்கும் இன்னொரு கலைக்கு ஹல் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த ஹல்லை நாங்கள் செய்யலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கிற மாதிரி கிரேக்க கலை இருந்தது, அது போன்று சூனிய கலை என்று ஒன்று இருந்தது. ஒரு கலை ஒன்று இருக்க போய்த்தானே அந்த கலையை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, சூனியத்தை கொண்டே எடுக்கக்கூடிய ஹல் என்கிற கலையை கூட நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, அதுவும் பாவம் என்று சொன்னார்கள். அப்போ சூனியன் ஒன்று இருக்குது, அதுவும் பாவம். சூனியத்தை எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம அஜர்த்துமார்கள்லாம் சொல்றாங்களா இல்லையா? டெக்னிக் இருக்குது, வாங்க, முட்டையை வச்சு எடுக்கிறோம், அதை வச்சு எடுக்கிறோம், இதை வச்சு எடுக்கிறோம். அந்த மாதிரி அந்த கால இருக்க போய்த்தானே இதை ரசூலுல்லாஹ் எடுக்கக்கூடாது என்றார்கள். சூனியம் இருக்கிறது என்று நிரூபித்தால் எத்தனை கோடி? அதனாலதான் நம்ம சொன்னோம், ஷைத்தான் இருக்கிறது என்று நிரூபித்தால் 100 கோடி. எங்ககிட்ட இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ஷைத்தான் இருக்கிறது என்று நீங்கள் நிரூபித்தால், போஸ்ட் அடிக்கிறதுக்கு காசு இல்லை, மாநாட்டுக்கே படாத பாடுபட்டு தான் பட்டோம், தெரியும் உங்களுக்கு. இந்த நிவாரணம் வேறு ஏற்பட்டு மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தான் அல்ஹம்துலில்லாஹ் மாநாட்டு நடத்தினோம், சிறப்பாக முடிந்தது. 20 பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. ஆனாலும் நாம் சொல்லுகிறோம், துணிந்தே சொல்லுகிறோம், சூனியம் இருக்கிறது என்று நிரூபித்தால் 1 கோடி என்று போஸ்டர் போட்டவர்கள், ஷைத்தான் இருக்கிறது என்று நிரூபித்தால் 100 கோடி என்று ஒருத்தன் போஸ்டர் போட்டா, ஜின்கள் இருக்கிறது என்று நிரூபித்தால் 500 கோடின்னு ஒருத்தன் போஸ்டர் போட்டா, மலக்குமார்கள் இருக்கிறாங்க நிரூபித்தா 1000 கோடின்னு ஒருத்தன் போஸ்டர் போட்டா, அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் நிரூபித்தால் 10,000 கோடி என்று ஒருத்தன் போட்டா, என்னங்க என்ன இது ஒரு கலாச்சாரமா? இது ஒரு கலாச்சாரமா? மீடியாவை கவருவதற்கு சரி, ரைட், ஏதோ நடந்து போச்சு, அதை கூட நம்ம விமர்சிக்காம பேசாம இருந்துட்டோம். ஆனால் இது ஒரு நல்ல வழிமுறை அல்ல. இந்த நூற்றாண்டில் நீங்கள் இப்படி ஒரு வழியை காட்டிட்டு போயிட்டீங்க, அடுத்த நூற்றாண்டில் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பெரிய அறிவாளிகள் வருவார்களோ, என்ன நடக்குமோ, ஒன்ன வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நூற்றாண்டு இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஊருக்கு வந்து என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு பாடுபட வேண்டுமே தவிர மக்களை வழிகெடுப்பதற்கு என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, முடிவெடுக்க கூடாது. அப்போ சூனியத்தை பற்றி சிம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. இது ஒரு சோதனை. நபி ஸல்லல்லாஹு அதுக்கு ஹதீஸ்களை மறுத்து, ஹதீஸ்களை மறுக்கிறோம். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் வாசித்த எல்லா விஷயங்களையும் ஏன் நம்ம மறுக்கல? ஒண்ணும் இல்லைங்க. இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளோடு ஒன்றி வாழ்வது, இதனுடைய சிறப்பா என்ன சொன்னாங்க சொல்லுங்க? என்ன சிறப்பு? உறவுகளை ஒன்றி வாழ்ந்தால் நமக்கு என்ன சிறப்பு? சொர்க்கமா? அது பொதுவா உள்ளது. உலகத்திலேயே நமக்கு ஒரு நன்மை இருக்கு, மும்தாஸ் சிலத்துர் ரஹிமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸீது ஃபில் உம்ரி. உறவுகளை ஒன்றி வாழ்பவன், உறவுகளை சேர்த்து வாழ்பவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆயுள் நீட்டிப்பை வழங்குகிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, இது வரைக்கும் அவங்க அதை மறுக்கல, மறுத்திருக்காங்களா? நமக்கு தெரிஞ்சு மறுக்கல. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தாகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட விதி வந்து விட்டால், தவணை வந்து விட்டால், அது முற்படுத்தவும் மாட்டார்கள், பிற்படுத்தவும் மாட்டார்கள். இதுக்கு நம்ம என்னங்க விளக்கம் கொடுத்துட முடியும்?
ஏன் இது எல்லாமே விதி சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு லிங்க் ஆகுது. இதுக்கு நம்ம அப்படி அறிவுபூர்வமா லாஜிக்கா பதில் சொல்றோம் நம்ம நினைச்சோம்னா அடுத்து எங்க வரும்? விதி குறித்த கேள்விதான் வரும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே நம்மள ஆஃப் பண்ணாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? விதி குறித்த விஷயத்தில் வீண் தர்க்கம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் நடந்து முடிந்த மறைவான விஷயங்கள் எது குறித்து நாம் தர்க்கம் செய்தாலும் அது அடுத்து திறந்து விடுற கதவு எது குறித்த கதவாகத்தான் இருக்கும்? விதி குறித்த கதவாகத்தான் இருக்கும். அப்போ இங்க நம்ம என்ன செய்யணும்? இது உண்மைதான், சுக்கூத். இதுக்கு நம்ம லாஜிக்காலாம் எங்களால் விளக்கம் சொல்ல முடியாதுப்பா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இமாம் அவர்களே, நான் உம்ராவிற்காக இஹ்ராம் கட்ட வேண்டும், இஹ்ராமுக்கென்று மீகாத் இருக்கிறது, அங்கதான் போய் நம்ம என்ன செய்யணும்? இஹ்ராமுக்குள்ள அந்த ஹாலத்துல வரணும். எனக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கம் செய்யப்பட்ட கபர்ல இருந்து நான் வந்து இஹ்ராம் கட்டிட்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ லாஜிக்கா பேசணும்னா மீகாத்தாக இஹ்ராமுடைய இந்த ஹாலத்தில் நாம் நுழைவதற்காக ரசூலுல்லாஹ் நமக்கு போட்டு கொடுத்த எல்லைகள் என்னென்ன எல்லைகள் சொல்லுங்க? உம்ரா செஞ்சவங்களா இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். தாயிஃப், கர்னுல் மனாசில், யலம்லம், துல்ஹுலைஃபா, இப்படி 4 இடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நமக்கு உலகத்தினுடைய எந்த திசைகளுக்கும் ஏற்றவாறு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, நமக்கு எல்லைகளை போட்டு கொடுத்தார்கள். இந்த எல்லையிலிருந்து வர்றதை விட, ஏன்னா அது எதுவும் வரலாற்று சின்னம் கிடையாது, இந்த 4 இடங்களும் பெரிய பள்ளிவாசல்கள்லாம் கிடையாது. இப்போ இருக்குது, மக்கள்லாம் கூட்டமாக அங்கே வர்றதுனால அந்த நேரத்தில் வக்து வந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்காக பள்ளிவாசல் இப்போது இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுக்கும்போது அது நபிமார்களுடைய இறங்கிய ஸ்தலங்கள் என்றோ அல்லது ஒரு புனித ஸ்தலங்கள் என்றோ அந்த இடத்திற்கெல்லாம் நீங்கள் புனித பிரயாணம் செய்யலாம் என்றோ சொல்லித்தரப்படாத இடம். ஆனால் மஸ்ஜித் நபவியை பொறுத்த வரைக்கும் என்னது? புனித ஸ்தலங்களில் ஒன்று. ஒரு ரக்காத்து தொழுதா 1000 நன்மைகள் இருக்கிறது. அது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வஹி இறங்கி எப்படி எவ்வளவு சொல்லலாம், மதீனாவுடைய சிறப்பு, அன்சாரிகள் வாழ்ந்து எவ்வளவு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல பண்றதாமான்னு கேட்கும்போது இமாம் அவர்கள் சொன்ன பதில் தான் இனி உலகம் முழுதும் உள்ள எல்லா அக்கலானியன்களுக்கும் அறிவை முற்படுத்துபவர்களுக்கு உள்ள பதில். என்னது? உனக்கென்று உன்னுடைய கடமைக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தந்திருக்க உன் மன இச்சை வேறொரு இடத்தை சொல்லுகிறதா அப்படின்னு அவங்களை கண்டிச்சாங்க. அவ்வளவுதான். இதுதான் சகோதரர்களே மார்க்கத்தை அணுகுவதற்கு நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த ஒரு அருமையான ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையை நாம் பேணிக் கொண்டால் போதும். இவர்கள் இன்றைக்கு நம்மை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோழர்கள் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். குறிப்பாக நம் வீட்டு வாரிசுகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும். நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அந்த இயக்கங்களிலும் அதிலே ஈடுபடுகின்ற போது, சமுதாய பணிகள் செய்யும் போது, சரி ஏதோ பையன் நல்ல விஷயத்தானே செய்கிறான் என்று நமக்கு நாமே ஆறுதல் பட்டுக் கொண்டிருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஆதரவும் தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூக பணிகள், சமுதாய பணிகள் என்கிற போர்வையில் நம்முடைய ஷரியத்தை நாசப்படுத்துகிற வேலைகளில் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் முதலில் நம் வாரிசுகளை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை. நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவர்கள் இப்படியெல்லாம் கூட்டி வச்சு உபதேசம் பண்ணியோ இந்த சீடியை போட்டு காட்டியோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது. இந்த ஒரு சீடியை நீங்கள் காட்டிங்கன்னா நாளைக்கே 10 சீடி வரும். அது தெரிஞ்சுதான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சீடி நம்ம பேசுறது நம்மை வலுப்படுத்துவதற்காக, நாம் சரியான கொள்கையில் தான் இருக்கிறோம் என்பதை நம்முடைய சகோதரர்கள் நமக்கு மத்தியில் நாம் பேசுவதற்காகத்தான். அல்லாஹ் நாடினால் இதை பார்த்தாலோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் நம் வாரிசுகளை மீட்டெடுப்பது நம் தோள்மேல் சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த பிள்ளைகளுக்காக துவா கேளுங்கள். நம்முடைய அக்கீதா பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைய தேதியில் அல்லாஹ்வின் கிருபையில் தமிழகத்திலே மிகச் சரியான கொள்கையை வார்ப்போடு ஒரு பெரிய படாட்டோமோ பந்தாவோ படம் காட்டுதலோ விளம்பரங்களோ இல்லாமல், சத்தம் இல்லாமல் பள்ளிவாசலை மையமாக வைத்து ஒரு சமுதாய பணிகளும் மார்க்க பணியும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல அமைப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆதலால் அன்பு சகோதரர்களே, இளைஞர்களே, நம்முடைய அமைப்பை வலிமைப்படுத்துங்கள். நம்முடைய அமைப்பு அரசியல் காரணங்களுக்காகவோ இன்ன பிற காரணங்களுக்காகவோ வடிவமைக்கப்பட்டதல்ல. அதனுடைய வாடையே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நம்முடைய நோக்கம் முழுக்க மக்களை கொள்கை ரீதியாக வார்த்தெடுக்க வேண்டும், கொள்கை ரீதியாக வென்றெடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை சாளர அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் இளைஞர்கள், வாலிபர்கள், அமைப்பை நேசியுங்கள். அமைப்பை நேசியுங்கள் என்று நாம் சொல்வது இயக்க வெறியாகவோ அல்லது அமைப்பின் இருக்கிற அதீத பற்றோ என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய இயக்கத்தையே நாம் இஸ்லாமாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமைப்பை நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்திற்கு முரண்பட்ட எந்த காரியங்களையும் செய்ய ஷைத்தான் நம்மை தூண்டிவிடக் கூடாது. நம்முடைய அமைப்பினுடைய செய்திகளை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வேலைகளை செய்யுங்கள். மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட இது போன்ற தர்பியாக்கள் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்
ஆனால் அன்புள்ள சகோதரர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், நீங்கள் இப்போது ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தர்பியாவை போலவே மாதம் மாதம் ஒவ்வொன்றை இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டம் முழுவதும் நீங்கள் ஏற்படுத்தி, கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழகத்திலேயே நம்முடைய அமைப்பிற்கு ஒரு மிக வலிமையான ஒரு மாவட்டம் என்பதை இன்ஷா அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோள் உங்களிடத்திலே வைத்து, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. என்னுடைய உரையில் ஏதேனும் தவறுகளோ, ஏதேனும் அல்லாஹுக்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கோ முரண்பட்ட விஷயங்களை நான் சொல்லியிருந்தால் அது என்னுடைய நாவிலிருந்து வந்த என்னுடைய குறைதான் என்பதை நான் உங்கள் அனைவர் முன்னிலையும் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து சரியான கொள்கையில் எங்களை வார்த்தெடுத்து அகீதாவையும் மன்ஹஜையும் ஈமானையும் நேசிக்கிற நல்மக்களாகவே எங்களை வாழ வைத்து அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே எங்களுக்கு நல்ல மரணத்தையும் நீ தந்தருள்வாய் என்ற அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி